இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு கூட பூரணப்படுத்த கடவும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவனிக்கணும், கொரிந்தியர் சபையினுடைய தகப்பனாய் இருக்கிற கொரிந்தியர் சபையினுடைய ஆமீன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, அதை நிரூபணம் பண்ண தெய்வம் அப்போஸ்தலனாகிய பவுலை உபயோகப்படுத்தின. தன்னுடைய மிஷனரி பிரயாணத்தினுடைய அனுபவத்தில் பவுலை கொண்டு தெய்வம் கொரிந்தியர் பட்டணத்தில் கொண்டு வந்து சுவிசேஷம் அறிவிக்க வைத்து அந்த தேசத்தில் அந்த பட்டணத்தில் தெய்வ சபையை உருவாக்க கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை உபயோகப்படுத்தினார். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, தெய்வம் அப்போஸ்தலனாகிய பவுலை ஆமீன் ஸ்தோத்திரம் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் ஹல்லேலூயா, ஜனங்கள் ரட்சிக்கப்பட, ஜனங்கள் தெய்வ கிருபையில் கடந்து வர, ஆத்மாக்கள் விடுவிக்கப்படும்படியாய் தெய்வம் பவுலாகிய அப்போஸ்தலனை கொண்டு தெரிந்து கொண்டபடியினால், அழைத்திருந்தபடியினால் பலவிதமான போராட்டங்கள் தனக்கு விரோதமாய் வந்துட்டோ, மரணத்திற்கு ஏதுவான அனுபவங்கள் வரைக்கும் தன்னுடைய ஜீவிதத்தில் வந்துட்டோ, தெய்வம் அது ஒன்றுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலை விட்டு கொடுக்கல. தெய்வம் அவனை பாதுகாத்தார். காரணம், பவுலை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. அவன் ஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்க, ஜாதிகள் அவனை கொண்டு விடுவிக்கப்பட தெய்வம் அவனை தெரிந்தெடுத்தபடியினால் தெய்வம் அக்காலகட்டத்தில் அவன் ஒரு உணர்வாய், ஒரு எழுப்புதலாய் அப்போஸ்தலனாகிய பவுலை தெய்வம் உபயோகப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது பவுலுக்கு தெய்வம் கொடுத்த வாக்குத்தத்தம். உன்னை கொண்டு ஜாதிகள் விடுவிக்கப்பட, ஜாதிகள் தெய்வ கிருபையில் கடந்து வர நான் உன்னை உபயோகப்படுத்துவேன் என்று பவுலோடு அன்றைக்கு சொன்ன தெய்வம் அவன் வார்த்தை மாறாதபடி அதை பவுலுடைய ஜீவிதத்தில் நிறைவேற்றினாரேயானால், இந்த ராத்திரி காலமோ கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளோடு, அவன் தெய்வ சமூகத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளோடு நிச்சயம் எனக்கு சொல்ல முடியும், தெய்வம் நம்முடைய ஜீவிதத்தில் அவன் ஒரு வாக்குத்தத்தம் தந்திருப்பாரையானால், தெய்வம் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒருபோது மாறுகிறதல்ல. அவருடைய வாக்குத்தத்தங்கள் அவ்விதமாய் நம்முடைய ஜீவிதத்தில் நிறைவேறும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய வாக்குத்தத்தத்தை தகர்க்க, அவன் வாக்குத்தத்தம் உள்ளவனை தகர்க்க சத்துரு ஏது அனுபவத்தில் எதிரிட்டு போராடினாலும் அவனுடைய தந்திரங்களை அழித்து, அவனுடைய போராட்டங்களை அழித்து நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்க நாம் ஆராதிக்கிற தெய்வம் வல்லமையுள்ள தெய்வம் என்று விசுவாசிக்கிற தெய்வ மக்கள் ரெண்டு கரங்களை தட்டி வாய்களை திறந்து தெய்வ நாமத்தை மகத்துவப்படுத்தட்டு. இந்த ராத்திரி வேளையிலும் ஒருவேளை யோசிக்கலாம், எப்படி வாக்குத்தத்தம் நிறைவேறும், எப்படி காரியங்கள் சம்பவிக்கும், எதிர்மறையான சூழ்நிலைகள் கூட கடந்து போகலாம். ஆனால் இந்த பகல் கால நீ விசுவாசிக்க வேண்டியது போராட்டத்தின் மேல் அல்ல, பிசாசுடைய கிரியைகள் மேல் அல்ல. ஆமென். உனக்கு வாக்குத்தத்தம் தந்த ஒரு தெய்வம் உண்டு, உன்னை அழைத்த ஒரு தெய்வம் உண்டு. இந்த ராத்திரி காலம் அவர் உனக்காய் கடந்து வந்திருக்கிறார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆராதிக்கட்டு. லைவில் கூட இந்த சப்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளோடு சொல்லுகிறேன், நீ ஏது ஸ்தலத்தில் இருந்து தெய்வ வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தாலும் தெய்வம் உன்னோடு ஒரு வாக்குத்தத்தம் செய்திருப்பாரையானால், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் ஒரு மரண கெட்டுகளோ ஒரு அந்தகார கிரியைகளோ உன்னை ஒதுக்க தெய்வம் அனுமதிக்கிறவர் அல்ல. விசுவாசிக்கிற தெய்வ மக்கள் கரங்களை தட்டி வாய்களை திறந்து அபிஷேகத்தோடு ஆராதிக்கட்டு. அடுத்திருக்கிறவர்களை நோக்கி அல்ல, இந்த ராத்திரி கால சிலருடைய விடுதலுடைய ராத்திரி காலம் இது, குடும்பங்களுடைய விடுதலுடைய ராத்திரி காலம் இது. தெய்வ பிரவர்த்தி வெளிப்படட்டு. அத்தனாதி கனரகதல ஹந்தலரகதல பிரௌடராதி கனரகதல வைடராதி இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், நம்முடைய தெய்வம் அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தெய்வம், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். வாசிங்க பார்க்கலாம் சங்கீதத்தின் புத்தகத்தில். ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. தாவீதை கொண்டு தெய்வம் தெய்வ ஜனத்தோடு சொன்ன ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். தெய்வம் செய்வேன் என்று சொன்ன ஒரு மிக பிரதானப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதம் 5ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம் சங்கீதம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்தை நமக்கு காண முடியும். ஒன்று வேகத்தில் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 22 அதனுடைய 27ஆம் வசனம் வேகத்தில். சங்கீதம் 22:27. பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் தொழுது கொள்ளும். உம்முடைய சமூகத்தில் தொழுது கொள்ளும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒன்னு கூட வாசிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது தெய்வம் தாவீதை கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம் அன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் தெய்வம் வாக்குத்தத்தம் செய்த
காரியம், பூமியில் உள்ள சகல எல்லைகளில் உள்ள ஜாதிகளோ கர்த்தருடைய சமூகத்தில் திரும்புவார்கள். சகல ஜாதிகளோ ஆமென் தெய்வத்தை ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும்படியாய் கடந்து வருவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அன்றைக்கு ஜாதிகள் ரட்சிக்கப்படல, அன்றைக்கு ஜாதிகளுடைய ரட்சிப்பினுடைய அனுபவம் வெளிப்படல. ஆமென். இது ஒருபோதும் ஆமென் ஸ்தோத்திரம் எப்படி சம்பவிக்கும் என்று தெரியாத அனுபவமாய் காணப்பட்டது. காரணம் என்ன? ஆமென் ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தம் உள்ள ஜனத்தை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு தெய்வம் செய்த வாக்குத்தத்தங்கள் உண்டு. அவர்களை கர்த்தர் தனக்காக பிரித்தெடுத்து அவர்களை வாக்குத்தத்த தேசத்தில் கொண்டு வந்து தெய்வம் வைத்திருக்கும் போது அல்லேலூயா தெய்வம் சொன்னார், ஜாதிகளை உங்கள் நடுவில் என்று துரத்து விடுவேன், ஜாதிகள் உங்களுடைய முன்பில் நிற்பதில்லை. அப்பேற்பட்ட அனுபவம் உண்டாயிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் தாவீதோடு கூட, தாவீதே ஆமென் ஜாதிகளை நான் தெரிந்து கொள்ளுகிற ஒரு காலகட்டம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, வாக்குத்தத்தம் பெற்ற ஜனங்கள் தெய்வ சமூகத்தில் சரியான அனுபவத்தில் நில்லாதபடி தெய்வத்தை மறந்தவர்களாய் தெய்வம் செய்த உபகாரங்களை அறியாதவர்களாய் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் புறஜாதியினுடைய நடுவில் ஜாதிகளுடைய நடுவில் இருந்து ஆமென் ஒரு கூட்டத்தை கர்த்தர் தனக்காக ஏற்படுத்த விரும்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. ஆமென். அன்றைக்கே ஆண்டவர் தாவீதை கொண்டு இவ்விதமாய் ஆமென் எடுத்துரைத்தார், சகல ஜாதிகளும் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வருவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை அவர்கள் அன்றைக்கு விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்களாய் இருந்திருக்கலாம், தெய்வம் இல்லாதவர்களாய் இருந்திருக்கலாம், எப்பேற்பட்ட அனுபவம் உள்ளவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் தாவீதை கொண்டு இவ்விதமாய் உரைத்தார், ஆமென் கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும், சகல ஜாதிகளும் தெய்வத்தினுடைய முன்பில் கடந்து வருவார்கள், சகல ஜாதிகளும் தெய்வத்தை தொழுது கொள்ளுகிற ஆராதிக்கிற ஒரு காலகட்டம் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்றைக்கு தெய்வம் சொன்ன காரியம் மாறாதபடி அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் சம்பவிக்க தெய்வம் கிருபை செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவனிங்க. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 46ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:46. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. காரணம் அதுவரையும் ஆமென் அப்போஸ்தலர்கள் ஆமென் இஸ்ரவேல் பட்டணத்தில் ஆமென் இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேமில் மாத்திரம் தங்கி ஆமென் தெய்வ ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாங்க. காரணம் என்ன? ஆமென் ஸ்தோத்திரம் இயேசு வந்தது ஆமென் ஸ்தோத்திரம் யூதர்களை ரட்சிக்க அல்லது யூதர்களுடைய விடுதலைக்காய். ஆமென். அப்பேற்பட்ட அனுபவத்தில் இருந்து தெய்வம் ஒரு கூட்டத்தை தனக்காக தெரிந்து கொள்ள போகிறார் என்று சொல்லி ஆமென் மேசியாவை அவர் கடந்து வந்தபடியினால் அவர் ஆமென் யூதன்மார்க்காய் கடந்து வந்தார் என்று அப்போஸ்தலர்களும் சிந்தித்துக் கொண்டிருக்க ஆண்டவர் பேதுருவை ஆமென் ஸ்தோத்திரம் காணும்படி கொர்நேலியுடைய வீட்டிலிருந்து ஆமென் ஆட்களை கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பேதுரு அதுவரைக்கும் அப்பேற்பட்ட ஒரு தரிசனம் கண்டதல்ல. ஆண்டவர் சில தரிசனங்கள் கூடாய் வெளிப்பாடுகள் கூடாய் ஆமென் பேதுருவோடு தெய்வம் இடப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வரப்போகிற காரியத்தை நடக்க போகிற காரியத்தை பேதுருவோடு தெய்வம் இடப்பட்டார். எப்போ இடப்பட்டார்? வசனம் சொல்லுகிறது அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்த போது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் நேரம் தவறாமல் குறிப்பிட்ட சமயத்தில் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கும்படி ஜெப அறையில் கடந்து போன போதோ கர்த்தர் அவனோடு கூட பேசினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலோ ஆமென் தெய்வ சத்தத்தை கேட்கிற விரும்புகிறவர்கள் யாரெങ്കിലും உண்டோ, தெய்வம் என்னோடு கூட இடபெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் யாரெങ്കിലും உண்டோ, அவர்களோடு இந்த ராத்திரி கால தீர்மானமாய் சொல்லுகிறேன், நீ தெய்வ சமூகத்தில் உண்மையாய் ஜெபிக்கிற தெய்வ பிள்ளையாய் இருந்தால் கர்த்தர் நம்மோடு நிச்சயமாய் இடப்படுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் என்ன? நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம் பேசாத தெய்வம் அல்ல, அவர் பேசுகிற தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் பேசாத மரமோ கல்லோ அல்ல. ஆமென். கொண்டு வச்ச இடத்தில் இருக்கிற ஏதோ ஒரு துண்டம் அல்ல. ஆமென். நம்முடைய தெய்வம் அவர் பேசுகிற தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாம் ஆமென் அப்பனுடைய வீட்டில் பல தெய்வங்கள் ஆமென் தான் இருந்த கூடாரத்திற்குள்ளாய் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? ஆபிரகாமனுடைய தகப்பன் தேராக ஆமென் விக்கிரகங்களை உண்டாக்குகிறவனாய் ஆமென் அதை உருவாக்கி ஜனத்திற்கு பணத்திற்கு விற்கிறவனாய் அப்பேற்பட்ட அனுபவம் உள்ளவனாய் காணப்பட்டபடியினால் ஆபிரகாம் அப்பேற்பட்ட சகல அனுபவத்தையும் கண்டவனாய் காணப்பட்டான். ஒரு நாள் ஆபிரகாம் ஆமென் வீட்டிலிருந்து வெளியே வந்து ஆமென் வெளியிலிருந்து வீட்டிற்குள் வந்தபோது தகப்பனோட சொன்னா, நான் ஒரு தெய்வத்தை அறிந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தகப்பன் கேட்டார், ஆமென் இவ்விடத்தில் இருக்கிற ஏதங்களும் தெய்வமோ, இவ்விடத்தில் இருக்கிற ஏதங்களும் தெய்வமோ? ஆபிரகாம் சொன்னா, இந்த தெய்வங்கள் எல்லாம் என்னுடைய கண்ணுடைய முன்பில் இருந்துட்டோ இவைகள்
அவர்கள் ஒன்றும் என்னோடு பேசினதில்லை, ஆனால் நான் கண்ட தெய்வத்திற்கு உருவம் இல்லை, ஆனால் அவருடைய சத்தத்தை நான் கேட்டு சம்பவிக்க போகிற காரியத்தை அவர் வெளிப்படுத்தினார். ஆகையினால் அவரே ஜீவனுள்ள தெய்வம். விசுவாசிக்கிற தெய்வ மக்கள் கரங்களை தட்டி தெய்வத்தை ஆராதிக்கட்டு. இந்த தேசத்தோடு இந்த ராத்திரி காலம் ஆமென் பேசுகிற ஒரு தெய்வம் உண்டு. உன்னுடைய பாவத்தை குறித்து, உன்னுடைய அக்கிரமத்தை குறித்து உன்னோடு இடபடுகிற தெய்வம் உண்டு. உன்னை ரட்சிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் தெய்வ சத்தம் கேட்கிறதற்கு விரும்பினப்போ ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமோடு தெய்வம் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், வேதத்தில் எப்பொழுதெல்லாம் தெய்வம் சிலரோடு பேச விரும்பினாரோ அவர்களை எல்லாம் கர்த்தர் தனிமைப்படுத்தி கொண்டு போனார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனாலதான் ஓசியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் ஆமென் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆணியினும் நான் அவளுக்கு நயங்காட்டி ஆமென் அவளை வனாந்தரத்தில் கொண்டு போய் அவளோடு பச்சமாய் பேசி அங்கே வைத்து திராட்சை தோட்டங்களையும் ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அர்த்தம் ஆமென் ஸ்தோத்திர. ஜீவிதத்தில் சில தனிமைப்படுத்தப்படுகிற அனுபவங்கள், சில ஒதுக்கப்படுகிற அனுபவங்கள், சில தள்ளப்படுகிற அனுபவங்கள் வருகிறது. தெய்வம் உன்னை விட்டு கொடுத்ததினால் அல்ல, தெய்வம் உன்னை ஒதுக்கி களைந்ததினால் அல்ல, தெய்வம் உன்மேல் பிரியம் வைக்காததினால் அல்ல. உன்னோடு பேச தெய்வத்திற்கு சில திட்டம் உண்டு. மற்றாரோடு சொல்லக்கூடாது, மற்றாருக்கும் வெளிப்படுத்த கூடாது. ஏதோ சில வெளிப்பாடுகள், சில தரிசனங்கள் உன்னோடு தெய்வத்திற்கு சொல்ல வேண்டியது உள்ளதினால் தெய்வம் உன்னை ஆமென் தனக்காய் ஆயத்தப்படுத்தும் போது இந்த ராத்திரி கால எத்தனை பேருக்கு அந்த தெய்வத்தினுடைய சமூகத்தில் விட்டு கொடுக்க முடியும்? மனுஷனுடைய சமூகத்தில் அல்ல. நம்முடைய நேரம் உண்டாயிருக்க வேண்டியது நம்முடைய கூடுதல் சமயம் மனுஷனோட அல்ல. உன்னுடைய ஜீவிதம் மாறு, உன்னுடைய குடும்பம் மாறு, உன்னுடைய தலைமுறைகள் விடுவிக்கப்பட உன்னுடைய நேரம் தெய்வ சமூகத்தில் கொடு. தெய்வத்திற்காக ஆமென் முதல் சமயம் கொடுக்கிறவனை கர்த்தர் விடுவிக்கிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு பலருக்கும் ஆமென் ஸ்தோத்திர நேரம் இல்லாதது அதுக்கு தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற எல்லாவற்றுக்கும் என்ன உண்டு? நேரம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் நேரம் உண்டு. ஹல்லேலூயா. காலையில் எழும்புகிறதுல இருந்து ராத்திரி முடிகிற வரைக்கும் எல்லாவற்றுக்கும் நேரம் உண்டு. ஆனால் தெய்வத்தோடு தனித்திருக்க, ஜெபிக்க, ஆமென் காத்திருக்க, ஆமென் தெய்வத்தோடு கூட பேச மனதில்லாதிருக்கிறவர்கள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த பகல் காலம் சொல்லுகிற ஆமென் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய அனுபவம் என்பது சர்ச்சில் வந்துட்டு துள்ளி சாடி ஆராதிச்சு சேரையும் உடைச்சு பாயையும் கிழிச்சு உருண்டு பரண்டு போகிறது அல்ல. தனிப்பட்ட அனுபவத்தில் தெய்வத்துக்கும் நமக்கும் பந்தம் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதல்லாமல் சர்ச்சில் வந்துட்டு நாடகம் காட்டிட்டு போகிறவர்களை சேர்க்க அல்ல. நம்முடைய இரட்சகர் வருகிறது. அவரை உண்மையாய் நேசிக்கிற வேதம் சொல்லுகிறது ஆமென் பாவமுள்ள உலகத்தில் கோணலும் மாறுபாடுமான சந்ததியினுடைய அனுபவத்தின் நடுவில் அவர்களுடைய கிரியைகளில் இணங்கி போகாதபடி பரிசுத்தம் உள்ளவர்களாய் தன்னைத்தான் வேறு பிரிக்கப்பட்டவனாய் ஆண்டவருக்காக தீர்மானத்தோடு ஜீவிக்கிற, அவருக்காக காத்து கொண்டிருக்கிற நம்முடைய பரிசுத்தவான்களை சேர்க்கவே நம்முடைய இரட்சகர் வேகத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. அல்லாமல் ஆமென் ஜீவித காலம் முழுவதும் ஜெபமே இல்லாமல், ஆராதனை இல்லாமல், தெய்வத்தை தேடாமல் ஆமென் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்துட்டு ஆராதிச்சிட்டு மீதி உள்ள நாட்கள் எல்லாம் உலகத்தினுடைய அனுபவத்தில் இஷ்டம் போல ஜீவித்து சந்தோஷித்து உலகத்திற்காக வாழுகிற ஆமென் தன்னிஷ்டம் உள்ளவனை சேர்க்க அல்ல ஆண்டவர் வருகிறது. அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களை சேர்க்க ஆண்டவர் வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கவனிக்கணும். எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் செய்திருந்தோம், ஆண்டவர் செய்த உபகாரங்களை, ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்தவர்களாய் கடந்து போகிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். பக்தன் பாடினது போல கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கைகளை தட்டி ஆத்துமாவே ஆமென் நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கரங்களை தட்டி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால்
ஓ கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. எதை மறந்தாலும் அல்லேலூயா கர்த்தர் செய்த உபகாரங்களை, கர்த்தர் செய்த நன்மை என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்கலாம். அல்லேலூயா. கவனிங்க, இஸ்ரவேலில் இருந்து எகிப்தில் இருந்து லட்சக்கணக்கான ஜனங்களாய் புறப்பட்டவர்கள் தான் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா. எத்தனையோ லட்சங்களாய் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தெய்வம் அவர்களை விடுவித்து கானான் தேசத்திற்கு போக தெய்வம் அவர்களை தெரிந்து கொண்டு அழைத்து வழி நடத்தினார். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் எல்லாரும் கானான் தேசத்துல போகல. ஆமென் ஸ்தோத்திரம். பிதாக்களாய் புறப்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம் யோசுவாவும் காலேபும் தவிர வேறொருவருக்கும் கானான் தேசத்தை சுதந்தரிக்க முடியல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனுடைய காரணம் என்ன அப்படினா வேதம் சொல்லுகிறது ஆமென் ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். என்ன காரணம்? ஏன் ஆமென் அவர்களுக்கு வாக்தத்த தேசத்தில் போக முடியல? வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10 ஆமென் வாசிங்க. அதேதான் 10:5. 1 கொரிந்தியருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்திலும் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது கீழே அங்க வாசிக்கும் போது அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும், அங்க சொல்லப்பட்டிருக்கிற பவுலாகிய அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்திலும் தேவன் என்ன பண்ணல? பிரியமாயிருந்ததில்லை. ஆமென் சொல்லுங்க வாங்கல. அது ஒரு கொஸ்டின் மார்க். எப்படி இருந்ததனால தெய்வம் பிரியம் வைக்கல? ஸ்தோத்திரம். அவர்கள் எப்படி இருந்தாங்க? அவங்க யாரா இருந்தாங்க? 1ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று நல்லா கேட்கணும். பவுலாகிய அப்போஸ்தலன் கொரிந்தியர் சபையோடு மாத்திரமல்ல சகல லோகத்தோடும் சொல்லுகிற காரியம், சபையில் இருக்கிற விசுவாசிகளோடு தெய்வ பிள்ளைகளோடு தெய்வம் சொல்லுகிற காரியம் இது விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல சகலவருக்கும், கேட்கிற சகல பேருக்கும், சகோதரன்மாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று. அப்ப நாம் அறிய வேண்டிய சில காரியம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. உங்களுடைய பலருடைய இருக்கிற அனுபவம் கண்டா எல்லாம் அறிஞ்சு தகஞ்சு வசனம் எல்லாம் கரைச்சு குடிச்சு ஆமென் பயங்கரமாய் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா அனுபவம் பெற்று இப்போ இயேசு வந்தா போதும் நான் மாத்திரம் போவேன்னு இருக்கிறது போல இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. சிலருடைய அனுபவம் கண்டா அப்படி இருக்கும். கை தட்ட மாட்டாங்க, வாதறந்து பாட மாட்டாங்க, ஆராதிக்க மாட்டாங்க, சர்ச்சில் வந்தாலும் பைபிள் கூட திறக்க மாட்டாங்க, சிலர் பைபிள் கொண்டே வர மாட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். சிலர் போன்ல பைபிள் உண்டுன்னு சொல்லிட்டு வருகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். சிலர் பைபிள் போன்ல உண்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. காரணம் அவர்களுக்கு 2 பிரயோஜனம் இருக்கு. இந்த போன் கொண்டு வருகிறதுனால 2 பிரயோஜனம் இருக்கு. என்னென்ன பிரயோஜனம் தெரியுமா? எத்தனை பேர் நெய்யப்பம் சாப்பிட்டுருக்கீங்க? நெய்யப்பம். இந்த நெய்யப்பத்துக்கு 2 பிரயோஜனம் உண்டு. ஒன்று, நெய்யப்பம் தெரியுமா தெரியாத? நெய்யப்பம். ஓகே. இந்த நெய்யப்பத்துக்கு 2 பிரயோஜனம் உண்டு. ஒன்று, என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். பின்ன ஒரு வாடி எண்ணெய் உள்ளதுனால. இதுபோல சர்ச்சில் வரும்போது பைபிள் கொண்டு வர மாட்டாங்க, மொபைல் ஃபோன் மாத்திரம். ஏன் அப்படின்னா உள்ள சமயம் எல்லாம் நல்ல இஷ்டப்பட்ட பிரசங்கமானால் நான் நேரமே சொன்னது போல யாரும் தூக்கி எறிஞ்சிட்டு ஆராதிப்பாங்க, கூவி ஆராதிப்பாங்க. நான் போன வாட்டி வந்தப்போ சொன்னேன்னு தெரியாது. ஒரு தெய்வதாசன் ஒரு தடவை எங்கள் வீட்டில் ஒரு மீட்டிங்காக வந்தப்போ அவர் சொன்னார், அவர் கோட்டயம்காரர். அவர் விதமாய் சொன்னார், நாங்கள் அபிஷேகத்தில் ஆராதிக்கும் போல், அபிஷேகம் ഞങ്ങൾ കൂടുതലായിട്ട് അഭിഷേകത്തിൽ ആമേൻ അടുത്ത ലെവലിലോട്ട് ഞങ്ങൾ കടന്നു പോകുമ്പോൾ ആദ്യം ഞങ്ങൾ പതുക്കരുന്ന് കൈയടിച്ചൊക്കെ ആരാധിക്കും. പിന്നെ ഞങ്ങൾ ചാടി ആരാധിക്കും. എപ്പടി ആരാധിക്കും? ചാടി. അതായത് കുതിത്ത് என்ன பண்ணுவோம்? ஆராதிப்போம். அப்போ ஸ்தோத்திரம் அபிஷேகம் வரும்போது சில அனுபவங்கள் நமக்கு என்ன பண்ணும்? உண்டாகும். சிலப்போ ஸ்தோத்திரம் நம்ம அறியாமல் ஒரு அசைவு என்ன பண்ணும்? உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் உள்ளதனுடைய அடையாளம் கூட ஏது? அசைவு உண்டாகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க அபிஷேகம் உண்டு, பயங்கர அபிஷேகம். ஆமென் ஸ்தோத்திரம், பயங்கர அபிஷேகம். ஆனால் சர்ச்சில் வந்தால் வாயும் திறக்க மாட்டாங்க, கையும் தட்ட மாட்டாங்க, தெய்வத்தை துதிக்கவும் மாட்டாங்க. கேட்டால் சொல்லுவாங்க பயங்கர அபிஷேகம். அதுக்கு பேர் அபிஷேகம் அல்ல, வேற ஏதோ பூதம் கட்டி இருக்கிறதுனால. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த கட்டு உடைஞ்சாதான் ஒரிஜினாலிட்டி அபிஷேகம் நம்ம வெளிப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப அபிஷேகம் உண்மையாய் உண்டானால் ஆட்டோமேட்டிக்காய் அது யாரு பிரசங்கித்தாலும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. ஆமென். பிரசங்கிக்கிற ரெவரண்ட் தான் வரணும், நல்ல பிஷப் தான் வரணும், நல்ல ஆமென் ஸ்தோத்திரம் மற்ற பெரிய ஆட்கள் தான் வரணும், நல்ல எப்பேற்பட்டவர்கள் பிரசங்கிச்சாலும், நான் சொல்லுகிறது 5 வயசுள்ள ஒரு குழந்தை எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணாலும் நமக்கு பிரசங்கம் கேட்கும்போது ஆராதனை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லாமல் ஸ்தோத்திரம் மனுஷனை கண்டு அல்ல ஆராதிக்கிறது. ஆமென். யாரோ ஒருவரை சுகிப்பிக்க அல்ல நாம் ஆராதிக்கிறது. நாம் ஆராதிக்கிறது நமக்கு ஜீவன் தந்த, நம்மை உயிரோடு வைத்திருக்கிற, நம்மை சாக ஒப்பு கொடுக்காத, மரணத்தினுடைய ஆமென் அனுபவத்தில் நின்று நம்மை விடுவித்த தெய்வம் உண்டு. அந்த தெய்வத்தை நன்றியோடு நீ ஆராதித்தால் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையோ ஏது தேசத்தில் நிந்திக்கப்பட்டாயோ அதே தேசத்தில் உயர்த்துகிற தெய்வம் அவர். அல்லேலூயா. அப்ப நம்ம மனுஷனை அல்ல பார்க்க வருகிறது. யாரை பார்க்க வருகிறோம்? ஸ்தோத்திரம் தெய்வத்தை. ஆமென் சொல்லுங்க வாங்கலாம். அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும் ஸ்தோத்திரம். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் அபிஷேகம் வரும்போது சாடி குதித்து ஆராதிப்போம். சரி, ஓகே, சரி, அசைவு இருக்குன்னு நான் நினச்சேன். அடுத்தவர் சொன்னார், நாங்கள் அபிஷேகம் எங்கள் கூடுதல் அபிஷேகத்தில் ஆராதிக்கும். அடுத்த லெவலில் போகும்போது கூவி ஆராதிக்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கூவி ஆராதிக்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கூவுறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்தோத்திரம். ஹிந்துக்கள் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த பொங்காலை இதெல்லாம் போடும்போது ரோட்டில் நின்று என்ன பண்ணுவாங்க? கூவுவாங்க. நான் கடந்த நாட்களில் புதுக்கோட்டையில் ஒரு சர்ச்சில் ஒரு மீட்டிங்காக போயிருந்தப்போ நிறைய பேர் கிளாஸில் ஜோம் பண்ண வந்தாங்க. அப்படி ஒரு சகோதரி ஜோம் பண்ண வந்தப்போ தலையில் கை வச்சு ஜோம் பண்ணும்போது இது தலையெல்லாம் விரிச்சிட்டுட்டு கிடந்து கூவி 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 பயங்கர சப்தம் எடுது. அப்போ உடனே எனக்கு ஞாபகம் வந்தது அந்த பாஸ்டர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் அவர் சொன்னார், அபிஷேகம் வரும்போது நாங்கள் கூவுவோம். அப்போ எனக்கு புரிஞ்சுது, இது அபிஷேகத்தினால கூவுகிறது அல்ல, அசுத்தாவி இருந்தாதான் கூவும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு அதெல்லாம் நம்பி போகிறவர்கள் உண்டு. எல்லா அபிஷேகம் எல்லாம் பரிசுத்தாவி நம்புகிறவங்க உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். சிலர் நினைக்கிறது என்ன? ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா பரிசுத்தாவி நினைக்கிறவங்க உண்டு. நான் இந்த பகல் காலம் சொல்லுகிறேன், ஆவிகள் இந்த உலகத்தில் பலதும் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் புட்டு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? அல்லேலூயா. புட்டு, இந்த புட்டு வேக வைக்கும் போது புட்டு பானையில் வெந்து வரும்போது அதனுடைய உள்ளிலிருந்து என்ன வரும்? ஆவி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலரும் இருக்கிற அனுபவம் பார்த்தா புட்டு வேகிறது கண்டதில்லை. வாசம் வரும்போது விழுங்கிட்டு வந்ததுனால இப்போ உள்ளேயும் போகலை வெளியவும் போகலை, அடைச்சி இருக்கிறது போல இருக்கு. சந்தோஷம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போது இந்த புட்டு வெந்து வரும்போது அதுலேயும் என்ன வரும்? ஆவி வரும். எத்தனை பேர் இட்லி வேகிறது பார்த்துருக்கீங்க? இட்லி வேகிறது அந்த பாத்திரத்தில் என்ன வரும்? ஆவி வரும். அப்போ நல்லா புரியணும், உலகத்தில் ஆவி பல ஆவிகள் உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவி பரிசுத்தமுள்ள இடத்தில் மாத்திரமே தங்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விபச்சாரம் செய்து வேஷித்தனத்தில் வாழ்ந்து அவன் தேவையில்லாத அனுபவத்தில் போய் வாயில கெட்ட வார்த்தையும் பேசி தெய்வம் இல்லாத அனுபவத்தில் ஜீவிக்கிற அசுத்தம் உள்ளவனுடைய உள்ளில் ஒருபோதும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் ஒரு சகோதரர் சொன்னார், ஸ்தோத்திரம் பாஸ்டர், ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்னோட ஆமென் அவரோட சில ஆலோசனை சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், குடிப்பழக்கம் விடணும், சிகரெட்டு பிடிக்கிற அனுபவம் விடணும், ஆமென் ஸ்தோத்திரம், பின்ன வேண்டாத சில தொடர்புகள் உண்டு அதெல்லாம் விடணும், அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். அவர் சொன்னார், ஆண்டவர் என்னோட சொல்லி இருக்கிறார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைப்பேன் மகனே, நீ ஊழியத்துக்கு வருவ, அது வரைக்கும் இதெல்லாம் செய்து கொண்டு என்னோட ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொன்ன மகாபாபு, இந்த ஜென்மத்தில் நீ எங்க போக மாட்ட? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இது போல ஓடுகிறவர்கள் உண்டு, தங்களுடைய பாவத்தை வெள்ளை பூசுகிறவர்கள் உண்டு, அதுக்கு சப்போர்ட் பண்ணுகிறவர்களும் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய பாவம் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரிக்கலும் நம்மை தெய்வ சமூகத்தில் என்ன பண்ணுகிறது இல்லை, கொண்டு போகிறது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் என்ன? பாவத்தின் சம்பளம் அது மரணமாயிருக்கிறது. ஏசாயா 48 கடைசி வசனம் சொல்லுகிறது, ஆமென், துன்மார்க்கருக்கு என்ன இல்லையா? சமாதானம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மனுஷனுடைய ஜீவிதத்தில் பாவம் கொண்டு வருகிற ஒரு காரியம் தான் உண்டு. பாவம் ஆரம்பத்தில் ஒரு மனுஷனுக்கு காணும் போது அது எப்படி இருக்குன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், தேன்கூடு போல இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனாலதான் நீதிமொழிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சாலமோன் இவ்விதமாய் சொல்லுகிற, வாசிங்க நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் அதனுடைய ஆமென் 3-4 வசனங்கள். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வேகத்தில். பரஸ்திரியினுடைய உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும். அது தேன்கூடு போல என்ன பண்ணுமா? ஒழுகும். அடுத்து அவளுடைய வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். எண்ணெயிலும் அது மிருதுவாய் இருக்கும். அடுத்து அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாய் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா.
அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பரஸ்திரியினுடைய உதடுகள். ஆமென் ஸ்தோத்திரம். பாவத்தினுடைய அனுபவம், அதாவது பரஸ்திரின்னு சொல்லும்போது வேசித்தனம் செய்கிற அனுபவம் உள்ளவள். ஆமென். அப்பேற்பட்ட அனுபவம் உள்ளவர்களுடைய ஆமென் வசனம் சொல்லுகிறது, அவளுடைய உதடு தேன் கூடு போல இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது ஏது பாவமாய் இருக்கட்டும், அது குடிப்பழக்கமாய் இருக்கட்டும், ஆமென், அது சிகரெட்டா இருக்கட்டும், அது ஆபாசமா இருக்கட்டும், அது சினிமாவா இருக்கட்டும், ஏது கேடான பாவமாய் இருந்தாலும் சரி, அது காணுகிறதற்கு தேன் கூடு போல இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது பார்வைக்கு இன்பமாய் தோன்றும், அது புசிக்கிறதுக்கு நலமாய் தோன்றுகிறது போல இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அதனுடைய முடிவோ உன்னுடைய ஜீவிதத்தில் கசப்பாய் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால் இந்த ராத்திரி காலம் ஆமென் இந்த சப்தத்தை ஆன்லைனில் கூடயா இருக்கட்டும், தேசத்தின் நடுவிலா இருக்கட்டும், எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இடப்படுகிறார். ஆமென். பாவம் உன்னுடைய ஜீவிதத்தில் சமாதானம் அல்ல கொடுக்கிறது. பாவம் உனக்கு ஆரம்பத்தில் சந்தோஷம் போல தோன்றும், ஆனால் அதனுடைய முடிவோ அது எட்டியை போல கசப்பாய் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பலரும் நினைக்கிறாங்க பாவம் சந்தோஷம் தரும், பாவம் இன்பமாய் இருக்கும்னு நினைக்கிறவர்கள் உண்டு. பாவத்தில் கடந்து போனவர்களுடைய ஜீவிதம் பின்பு வேதனை உள்ளதாய் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பம் அது நிமித்தமாய் வேதனை அனுபவிக்க வேண்டியது வரும், அவனுடைய தலைமுறைகள் வேதனை அனுபவிக்க வேண்டியது வரும். ஆகையினால் இந்த ராத்திரி காலம் ஆவியானவர் சொல்லுகிறார், அவன் நீ பாவத்தில் ஜீவிக்கிறதை அல்ல கர்த்தர் விரும்புகிறது. உன்னுடைய பாவத்தை விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்தால் உன்னை ரட்சிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை தட்டி தெய்வத்தை மகத்துவப்படுத்தட்டே. அல்லேலூயா. அப்ப பாவம் ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் என்ன செய்யுமா? ஹலோ, அது கசப்பாய் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பம் எப்படி இருக்கும்? தேனாய் தோன்றும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது யாருக்கு தெரியும்னா யோசேப்புக்கு தெரியும். காரணம் என்ன? ஆமென். யோசேப்போட ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். போத்திபாருடைய மனைவி தேன் கூடு போல பேசினா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்பன் இல்ல, அம்மா இல்ல, கூட யாரும் கிடையாது. ஆமென் ஸ்தோத்திரம். அவள் சொல்லுகிறா, உனக்கு நான் ஆதரவா இருக்கிறேன், நான் உனக்கு ஆமென் துணையா இருக்கிறேன், உனக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமே நான் உனக்கு இருக்கிறேன், நீ என்னோடு கூட பாவம் செய்தால் போதும், சகல நன்மைகளும் உனக்கு கிடைக்கும். யோசேப்பு ஒரு காரியம் மாத்திரம் சொன்னா. ஆமென். எத்தனையோ போராட்டங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது, எத்தனையோ வேதனைகளுடைய ஜீவிதத்தில் கடந்து வந்தது, நான் குழியில் விடப்பட வேண்டிய அனுபவங்களும் என்னுடைய ஜீவிதத்தில் கடந்து வந்தது. ஆனால் என்றைக்கோ மரித்து மண்மறைந்து போக வேண்டிய நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன்னா அது என்னுடைய தெய்வத்தால் மாத்திரமே, என்னுடைய தெய்வத்தினுடைய கிருபையினால் மாத்திரமே. ஆகையினால் என்னை இதுவரை நடத்தின என்னுடைய தெய்வத்தினுடைய சமூகத்தில் இப்பேற்பட்ட பொல்லாங்கான பாவத்தை நான் செய்வது எப்படி? அல்லேலூயா. இதுதான் ஆத்மீகனுடைய அடையாளம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் சொல்லுது ஸ்தோத்திரம், யோசேப்பு தன்னுடைய மேல் அங்கி தன்னுடைய வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் நினைக்கிற யோசேப்பு நினைச்சிருப்பா ஆமென் ஸ்தோத்திரம் வஸ்திரம் இல்லாம ஓடினாலும் ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்குள்ள அனுபவம் வச்சு சொல்லணும்னா இங்கிருந்து ஓடி அடுத்த ஜங்ஷன்ல ஆமென் ஸ்தோத்திரம் ஞானர் விலையோ மேல்புறத்திலேயோ போனா ஒரு ஜோடி துண்டு கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏதங்களும் கெட்டிட்டங்கள் என்ன பண்ணலாம்? ஓடலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஜீவிதம் போனாலோ ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு வஸ்திர கடையிலும் அது கிடைக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏது சதாசிவன்லையோ நல்ல பெருமாள்லையோ போத்தீஸ்லையோ எங்க போனாலும் என்ன கிடைக்காது? ஜீவிதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால ஒரே ஒரு ஜீவிதம் அது இயேசுவுக்காக மாத்திரம் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவிதம் பாவத்திற்கு விட்டு கொடுக்க அல்ல, அசுத்தத்திற்கு விட்டு கொடுக்க அல்ல, வேண்டாத தொடர்புக்கு விட்டு கொடுக்க அல்ல, வேண்டாத வாழ்க்கையில் வாழ்ந்து உலகத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பாவத்தில் ஜீவித்து நரகத்தில் போகிறதற்கல்ல. தெய்வம் நம்மை தெரிந்து கொண்டது இந்த ராத்திரி காலம் உன்னுடைய எப்பேற்பட்ட பாவத்தையோ ஆமென் உன்னை விட்டு நீக்கி உன்னை விடுவிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்மில் வரும்போது சம்பவிக்கிற காரியம் வேதம் சொல்லுகிறது, நீங்க என்ன அடைவீங்க? பலன் அடைவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பலரும் சொல்லுவாங்க, பாஸ்டர் எல்லாருக்கும் இருக்கிறது போல எனக்கும் ஒரு பலவீனம் உண்டு. ஏது பலவீனம்? எல்லாருக்கும் உள்ளது போல எனக்கு ஒரு பலவீனம். பலருக்கும் சில பலவீனங்கள் இருக்கும் இல்லையா? ஆமென் ஸ்தோத்திரம். பாவத்தை பலவீனம்னு சொல்லி வெள்ள பூசுகிறவர்கள் இன்றைக்கு உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஞானசானம் எடுத்தும் சர்ச்சில் வந்துட்டோம் ஆமென் ஸ்தோத்திரம் திருவிருந்து எடுத்துட்டோம், இன்னைக்கும் பாவத்தை வெள்ளை பூசுகிறவர்கள் உண்டு. ஸ்தோத்திரம். பலவீனம் பலவீனம். இந்த ராத்திரி கால நான் சொல்லுகிறேன், பாவத்தை வெள்ளை பூசுகிறவர்களாய் அல்ல, உண்மையாய் பரிசுத்த ஆவி நம்மில் கடந்து வரும்போது உன்னுடைய பாவம் எப்பேற்பட்டதா இருந்தாலும் உன்னுடைய கிரியைகள் எப்பேற்பட்டதா இருந்தாலும் அவர் உனக்குள் கடந்து வரும்போது உன்னுடைய பலவீனத்தில் அவர் உனக்கு பலன் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. அந்த அபிஷேகம் நம்மில் வரும்போது பாவத்தை நம்மால் ஜெயிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயிக்க முடியாத பாவம் என்று ஒன்றுமல்ல. காரணம் இயேசு சொன்னார், ஆமென், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தபடியினால் நீங்களும் ஜெயிப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால் இந்த ராத்திரி கால தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ஆவியானவர் இடப்படுகிறார். கவனிங்க, ஆமென், ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அது எப்படி இருக்குமா? தேன்கூடு போல இருக்கும், ஆனால் அது முடிவோ எட்டியை போல கசப்பா இருக்கும். ஆமென். அடுத்து அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஆமென், அது என்ன பண்ணும்? பட்டயத்தை போல என்ன பண்ணும்? பட்டயத்தை போல கூர்மையா இருக்கும். அப்ப அர்த்தம் என்னன்னா, இது குத்திக்கிட்டு இருக்கும்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கூர்மையான ஒரு பட்டயம், ஸ்தோத்திரம், குத்தி கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உதாரணம் சொல்லுகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பாகத்தில் முள்ளு குத்திச்சுன்னா அந்த முள்ளு உள்ள இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்? என்ன உண்டாகும்? குத்தல் இருந்துட்டே இருக்கும், வேதனை உண்டாயிட்டே இருக்கும். இது போலதான் பாவம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாவீதினுடைய ஜீவிதத்தில் ஒரு தடவை வீழ்ச்சி வந்தது, பாவம் அவனுடைய ஜீவிதத்தில் கடந்து வந்தது. தான் அந்த பாவத்தை செய்தபடியினால் தன்னுடைய ஜீவித காலம் முழுவதும் தனக்கு உண்டாயிருந்த ஒரு அனுபவம் உண்டு. என்ன அனுபவம்? வாசிங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். சங்கீதம் 25:7. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் மாத்திரம் தாவீது 3 தடவைக்கு மேலாய் தன்னுடைய பாவத்தை குறித்து சொல்லுகிறான். ஆமென் ஸ்தோத்திரம். இளவயதின் பாவங்களையும் மீறுதல்களையும் நினையாதிரும். ஆமென். சங்கீதம், ஆமென், 25:11 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, என் அக்கிரமம் நீ, ஆமென், பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். அடுத்து, கர்த்தருக்கு பயப்படுவோம். அடுத்து 18ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, தாவீது ஒரு தடவை தான் பாவம் செய்தார், ஆனால் அவனுடைய ஜீவித காலம் முழுவதும் அது அவனை குத்தி கொண்டே இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுதான் பாவத்தினுடைய விளைவு, இதுதான் பாவத்தினுடைய அனுபவம். ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம், இயேசு நம்முடைய ஜீவிதத்தில் கடந்து வரும்போது அது குத்தலாய் அல்ல அவர் கடந்து வருகிறது, உன்னை வேதனிப்பிக்கிறவராய் அல்ல கடந்து வருகிறது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உன்னுடைய சகல அக்கிரமங்களையும் பாவங்களையும் கழுவி உனக்கு சமாதானம் கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த ராத்திரி காலம் அந்த சமாதானம் எனக்கு வேணும்னு சொல்லுகிறவங்க 2 கரங்களை தட்டி வாய்களை திறந்து தெய்வத்தை மகிமைப்படுத்தட்டே. அவர் உனக்கு சமாதானம் கொடுக்கிற தெய்வம், உனக்கு ஆறுதல் கொடுக்கிற தெய்வம். உன்னுடைய பாவம் எப்பேற்பட்ட, ஆமென் ஹல்லேலூயா, கடும் சிவப்பாய் இரத்தாம்பரம் போல காணப்பட்டாலும் அவைகளை தம்முடைய சொந்த இரத்தத்தினால் கழுவுகிறவர். உண்மையா கை தட்டுகிறவங்க உண்மையாய் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆராதிக்கட்டே. இந்த ராத்திரி காலம் உன்னுடைய பாவத்தில் இருந்து, உன்னுடைய அக்கிரமத்தில் இருந்து, உன்னுடைய கிரியைகளிலிருந்து உனக்கு விடுதல் தருகிற தெய்வம் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதுதான் பாவம் ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் கொண்டு வருகிற காரியம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம் பாவத்தில் ஜீவிக்க அல்ல ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறது. காரணம், நம்ம வாசித்தது போல ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களுக்கு எனக்கும் தெய்வம் வைத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். என்ன வாக்குத்தத்தம்? ஆமென் 2 கொரிந்தியர், ஆமென் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தில் வாசிச்சோம். ஒன்னு கூட வேகத்தில் வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர், ஆமென் ஸ்தோத்திரம், 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடி, இப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும், இப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறதினால். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பாவத்திலிருந்து விடுபடணும்? ஏன் பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும்? ஏன் பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது என்றால், உங்களுக்கு எனக்கும் தெய்வம் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தெய்வம் உங்களையும் என்னையும் ரட்சித்து தெய்வ சபையில் கொண்டு வந்தாரையானால் அது வெறுமனையாய் போகிறதற்கல்ல. உங்களுக்கு எனக்கும் தெய்வம் வைத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறபடியினால் உங்களையும் என்னையும் தெய்வம் ஒருபோதும் கீழான அனுபவத்தில் அல்ல கொண்டு போக விரும்புகிறது. அவர் நம்மை உயர்த்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தம் உண்டு. எப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் உண்டு? 2 விதமான வாக்குத்தத்தம் தெய்வம் நமக்காய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் வேகத்தில் சொல்லி கடந்து போகிற வாசிங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். முதலாவது தெய்வம் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? அது எப்பேற்பட்ட வாக்குத்தத்தம்? பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். சந்தோஷம் உள்ளவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. அப்ப முதலாவது தெய்வம் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, அல்லேலூயா, பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய பரலோகத்திலே நமக்கு ஆமென் இடம் உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. அப்படியானால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பூமிக்குரிய இந்த கூடாரமாகிய நாம் காணுகிற சகலதும், நாம் காணுகிற சகல மரங்களும் செடிகளும் சூரியனும் சந்திரனும் எல்லாம் ஒரு நாள் அக்கினிக்கு இரையாக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. இவைகள் ஒன்றுமில்லாமல் போகும். வானமும் பூமியும் தெய்வத்தினுடைய சமூகத்தில் ஆமென் அது அகன்று போகிறதாய் காணப்படும். காரணம் என்னன்னா, இந்த பூமி ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாய் வேதம் சொல்லுகிறது, இது அஸ்திபாரம் இல்லாத பூமி. ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. பூமியை தெய்வம் எப்படி வச்சிருக்கிறாரு? அந்தரங்கத்தில் ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? தொங்க விட்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. இதுக்கு அஸ்திபாரம் இல்ல. பூமியை தெய்வம் ஆமென் மனுஷனுடைய நன்மைக்காய் உருவாக்கினார். ஆனால் ஆமென் பாவம் வெளிப்பட்ட போதோ பூமி அசுத்தம் நிறைந்ததாய் மாறினது. பாவத்தின் நிமித்தமாய் ஆமென் ஸ்தோத்திரம் பூமி ஆமென் தெய்வத்திற்கு பிரியமில்லாத அனுபவமாய் மாறின போது ஆமென் ஆண்டவர் தீர்மானம் எடுத்தார். ஆமென் ஸ்தோத்திரம் தெய்வ ஜனத்தை ஆமென் தம்மோடு கூட சேர்த்து கொள்ள. ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. அதற்காக தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் மேகத்தில் நமக்காக வரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. என்றைக்கும் இந்த பூமியில் ஜீவிக்க அல்ல தெய்வம் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறது. இந்த பூமி ஒருபோது நித்தியம் உள்ளது அல்ல. இந்த பூமியில் வாழ்கிற ஏது மனுஷனானாலும் ஒரு நாள் நிச்சயம் மரித்து போக வேண்டும். ஆமென். ஏது மனுஷனும் சொல்ல முடியாது எனக்கு மரணம் வேண்டாம் என்று சொல்ல முடியாது. காரணம் எப்பேற்பட்ட மனுஷனோ ஆமென் மரணம் சம்பவித்தே ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. மைக்கேல் ஜாக்சன் ஒரு தடவை இவ்விதமாய் அவனுடைய ஆசை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அவன் 150 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாய் எனக்கு வாழணும், 150 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாய் வாழணும். அதற்காக தனக்குள்ள ஆகாரம் கொடுக்க ஆமென் ஸ்தோத்திரம் தன்னுடைய ஆகாரங்களை பரிசோதிக்க எத்தனையோ டாக்டர்ஸ் தன்னோடு கூட இருப்பாங்க. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, தன்னுடைய ஹெல்த் செக்அப் பண்ண அநேகர் தன்னோடு கூட இருப்பாங்க. ஆமென். எப்போதும் அவனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருந்தது. அவ்விதமாய் அவர் ஆசைப்பட்டாரு ஆமென் 150 வயசு வரைக்கும் வாழணும். ஆனால் தன்னுடைய ஜீவிதத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 50 வயசு முடிவதற்கு முன்பதாகவே இந்த பூமியோட தான் குட் பை சொல்லிட்டு போக வேண்டிய அனுபவம் வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்பேற்பட்ட மனுஷனும் மரணத்திற்கு முன்பதாக ஆமென் நிலை நிற்க முடியாது. ஆமென். ஏது மனுஷனானாலும் மரணத்தினுடைய அனுபவத்தில் தலை வணங்கிதான் ஆகணும். ஆனால் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஒரே ஒரு தெய்வம் உண்டானால் அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஒரு தெய்வம் உண்டு. அவர் இந்த ராத்திரி காலம் மரித்து கல்லறையில் அல்ல இருக்கிறது, ஏதோ கண்ணாடி கூட்டில் அல்ல இயேசு இருக்கிறது. அவர் நம் நடுவில் ஜீவன் உள்ளவராய் அசைவாடுகிறார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து தெய்வத்தை ஆராதிக்கட்டே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையினால நான் தொடர்ந்து 2-3 நாளாக பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கேன். நேற்றைக்கெல்லாம் ராத்திரி உறக்கம் இல்லை, பயங்கரமான சரீரத்தில் பலகீனம். அது நடுவிலையும் காலையிலேயே ஒரு சர்ச்சில் போய் மீட்டிங் முடிச்சுட்டு அவசரமாக வீட்டில் வந்து ரெடியாகி ஸ்தோத்திரம் இங்கே வந்தேன். எப்படியாவது ஆமென் ஸ்தோத்திரம் மீட்டிங் அட்டன் பண்ணணும், ஆமென் ஆராதிக்கணும், ஆண்டவருடைய வசனத்தை கொடுக்கணும். இவ்வளவு பலவீனத்தில் வந்து ஆமென் ஸ்தோத்திரம் நான் கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆமென் ஸ்தோத்திரம் சுகமாக இருந்து உறங்குகிறவங்க உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கல. உறங்குறதுக்காக வந்தவங்க சந்தோஷமாக ஒரு அழிலையே சொல்லுங்க பார்க்கல. ஹலோ. தூங்க வந்தவங்க. அல்லேலூயா. நேரமே பாஸ்டர் சொன்னது போல பலரும் வீட்டில் சுகமாய் சாப்பிட்டுட்டு போய் நல்ல ஃபுட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் கிடந்து உறங்குகிறவங்க உண்டு. அப்போது ஸ்தோத்திரம் நமக்கும் உறங்கலாமா இருந்துச்சு. ஆனால் வந்தோம், எதுக்காக வந்தோம்? ஸ்தோத்திரம். பலர் யோசிக்கிறாங்க, பாஸ்டர் வீட்டில் ஆனால் கரண்ட் எப்போ போகணும்னு தெரியாது, இங்கே இன்வெர்ட்டரோ ஜென்ரேட்டரோ காணும், அப்போ இந்த கரண்டில் இருந்து ஃபேன் காற்றில் நாங்கள் நல்லா உறங்குவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி வந்தால் தேவாய் சொல்லுகிற ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம வந்தது தூங்க அல்ல, ஆண்டவருடைய வசனத்தை கேட்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். வசனம் கேட்கும்போது ஆமென் ஸ்தோத்திரம் உறக்கம் வருதுன்னா நல்லா புரியணும். ஆமென் ஸ்தோத்திரம் பிசாசு எங்கேயோ போராடுகிறான்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் என்னடா, இந்த வசனம் நம்முடைய உள்ளில் கடந்து போனால் நமக்கு விடுதல் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் ஸ்தோத்திரம் நம்மை விடுவிக்கிறது ஏதுதான்? கர்த்தருடைய வசனம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். மாறாதது தெய்வத்தினுடைய வசனம். எல்லாம் மாறும்,
பாட்டு ஆமென் ஸ்தோத்திரம் ஒளிந்து போகும், டான்ஸ் ஒளிந்து போகும், தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகும், எல்லாம் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாத ஒன்று உண்டானால் கர்த்தருடைய வசனம் மாத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால் நம்முடைய நம்பிக்கை உண்டாயிருக்க வேண்டியது மனுஷனுடைய மேல் அல்ல. ஆமென். நம்முடைய நம்பிக்கை உண்டாயிருக்கிறது பணத்தின் மேலே அல்ல. நம்முடைய நம்பிக்கை ஆமென் பேதையையும் ஞானியாய் மாற்றுகிற ஆமென் கர்த்தருடைய வசனத்தில், கர்த்தருடைய வசனத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வசனம் ஒருபோது மாறுகிறது அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புஸ்தகம் மேன்மை தரும். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புஸ்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இது என் தியானம், இனிமை தங்கும் தனிமையிலும். இரவும் பகலும் இது என் தியானம், இனிமை தங்கும் தனிமையிலும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் வானம் மகளும் பூமியாலியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் மகளும் பூமியாலியும் வேத வசனம் இருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நீதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நீதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதை தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். அல்லேலூயா. உண்மையா சொல்லணும்னா நான் அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையில சிந்திக்கிறது உண்டு. ஆண்டவருடைய வசனம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில வராமல் போயிருந்தால், இந்த வேத வசனத்தை அறியாமல் போயிருந்தால் என்னைக்கோ சூசைடு பண்ணி செத்து போயிருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம், அவ்விதமான போராட்டங்கள் ஜீவிதத்தில், தனிமைகள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீரின் அனுபவங்கள் வந்தப்போ எத்தனையோ ராத்திரி காலம் வேத வசனத்தை எடுத்து நெஞ்சோடு சேர்த்து பிடிச்சிட்டு அழுத நாட்கள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்றைக்கெல்லாம் மனுஷனுடைய துணை இல்லாதிருந்த அனுபவத்தின் நடுவிலும் எனக்கு துணையா இருந்தது கர்த்தருடைய வசனம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால இதை குறித்து நான் வெட்கப்படுகிறது அல்ல. இந்த வசனத்தை எவன் ஒருவன் சேர்த்து பிடிக்கிறானோ, இந்த வசனத்தின்படி எவன் ஜீவிக்கிறானோ, அவன் ஒருபோது வெட்டப்பட்ட விருட்சமாய் அல்ல போகிறது, அவன் கெட்டு போகிறது அல்ல, அவன் நீதிமான் பனையை போல செழிப்பார். விசுவாசிக்கிற தெய்வ மக்கள் கரங்களை தட்டி வாய்களை திறந்து தெய்வத்தை ஆராதிக்கட்டே. இந்த வசனம் உன்னை விடுவிக்கும் தெய்வ பிள்ளையே. கர்த்தருடைய வசனம் உன்னை வாழ வைக்கும். ஏது தேசத்தில் நிந்திக்கப்பட்டாயோ, ஏது பட்டணத்தில் தலை குனிந்தாயோ, ஏது தேசத்தில் சத்துரு உன்னோடு போராடுகிறானோ, தெய்வ வசனம் உன்னில் உண்டாயிருந்தால் ஒரு சத்துருவுக்கு உன்னை அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. அதனால்தான் இயேசு மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் விதமாய் சொன்னார், நான் சொல்லிய இந்த உபதேசத்தை கேட்டு அவன் அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் இடப்பட்ட வீட்டுக்கு ஒப்பிடுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வசனத்தின்படி நடக்கிறவனை தெய்வம் வைத்திருக்கிறது எங்க? அவன் குழியில் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் உள்ளவன், வசனத்தை தியானிக்கிறவன், வசனத்தின்படி நடக்கிறவன், வசனத்திற்கு விலை கொடுக்கிறவன், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறவன்
பண்ணுகிறவன் எவனோ அவனுடைய ஜீவிதம் ஒரு விருட்சம் வளர்கிறது போல, ஒரு பனைமரம் உயர்கிறது போல அவனுடைய ஜீவிதம் உயர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ராத்திரி காலம் ஆவியானவர் சொல்லுகிறார், வசனம் உன்னுடைய ஜீவிதத்தில் உண்டோ, தெய்வத்தினுடைய வசனம் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டோ, உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க ஏது மந்திரவாதி மந்திரவாதம் செய்தாலோ, ஏது ஜாதிக போராட்டங்கள் எழுப்பினாலோ, அவன் தெய்வ வசனம் உள்ள உன்னை தகர்க்க முடியாது. விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆராதிக்கட்டே. விசுவாசிக்கிறவங்க உண்மையாய் உண்மையாய் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆராதி. தெய்வ பிள்ளையே, தெய்வ அபிஷேகத்தினுடைய வல்லமை, வசனத்தினுடைய சக்தி நம்மில் வியாபரிக்கட்டே. அல்லேலூயா. அதனாலதான் பவுலாகிய அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எங்களிடத்தில் இருந்து வந்த வசனம் அது வெறுமனையா அல்ல கடந்து வந்தது. அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் நிருபம் ஆமென் ஸ்தோத்திரம் அதனுடைய 1ஆம் அதிகாரத்தில் பவுலாகிய அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எங்கள் சுவிசேஷம் எப்படி இருந்ததா? 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1:5. 1 தெசலோனிக்கேயர் 1:5 வேகத்தில். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல. நல்லா கவனிக்கணும். சுவிசேஷம் அப்படின்னு சொன்னா ஆமென் ஸ்தோத்திரம் அது என்ன என்பதை குறித்து அங்க வாசிக்க முடியும். சுவிசேஷத்தில் அடங்கி இருக்கிற 3 பிரதானப்பட்ட காரியம் அங்க காண முடியும். ஒன்று, சுவிசேஷத்தில் உள்ளது ஆமென் ஸ்தோத்திரம் அது வசனம் நிறைந்ததா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. ஆமென். நான் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் அன்றைக்கு வரும்போது சொன்னேன் நினைக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு சுவிசேஷங்கள் பலதும் கட்டுக்கதைகளும் ஆமென் ஸ்தோத்திரம் தங்களை குறித்துள்ள பிரஸ்தானங்களாய் ஆமென் ஸ்தோத்திரம் ஏதோ மனுஷனை பிரியப்படுத்த, ஏதோ ஆமென் ஸ்தோத்திரம் பணத்திற்காக என்னென்னவோ காரியங்கள் செய்து நிறைவேற்றும் போது இந்த பகல் கால நான் சொல்லுகிறேன் ஆமென் சுவிசேஷம் அது தெய்வத்தினுடைய வசனமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வசனம் யார்? வசனம் கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 அங்கே இயேசுவை குறித்து இயேசுவை ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்போஸ்தலனாகிய யோவான் கண்டுட்டு சொல்லுகிறாரு, இதோ இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் உடையவராய் ஆமென் ஹல்லேலூயா என்னுடைய முன்பில் இயேசு நின்றார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு நாமம் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய வார்த்தை என்பதே அவருடைய நாமம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால இந்த ராத்திரி காலம் ஆமென் ஸ்தோத்திரம் வேறு ஒன்றினால் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிப்படைய ஒரே ஒரு நாமம் உண்டு, அது இயேசுவினுடைய நாமம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும் ஆமென் ஒரு அந்நிய தெய்வங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் ஒரு சடங்காச்சாரங்களுக்கும் ஒரு அந்நிய ஆராதனுடைய கிரியைகளுக்கும் ஒரு பூஜா கர்ம கிரியைகளுக்கும் யாதொரு அனுபவங்களுக்கும் உன்னை ரட்சிக்க முடியாது. தெய்வ பிள்ளையே, நீயும் நானும் ரட்சிக்கப்பட ஒரே ஒரு அனுபவம் உண்டானால் கல்வாரி சிலுவையில் உனக்காக எனக்காக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மாத்திரமே உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு உண்டு. அவருடைய நாமத்தை இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட 5 பைசா கொடுக்கணும்னு இல்ல. அவன் ஏது புண்ணிய நதியில போய் முங்கணும்னு அல்ல. அவன் நேர்ச்சகாட்சிகள் நடத்தணும்னு அல்ல. பலி செலுத்தணும்னு அல்ல. ராமேன் சொல்லுங்க பார்க்கல. இன்னைக்கு ரட்சிப்பு உண்டாக இன்னைக்கும் ஆமென் பலி செலுத்துகிறவர்கள் உண்டு, ஆமென் மிருக பலி செலுத்துகிறவர்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? ஆமென் தெய்வத்துக்கு வேண்டியது மனுஷன் செலுத்துகிற ஆமென் ஸ்தோத்திரம் மிருகத்தினுடைய பலி அல்ல தெய்வம் எதிர்பார்க்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம் 50ஆம் சங்கீதத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. வாசிங்க பார்க்கலாம். 10ஆம் வசனம் 50ஆம் சங்கீதம் அதனுடைய 10 ஆமென் ஸ்தோத்திரம் 11 வசனங்கள் வேகத்தில் வாசிங்க பார்க்கலாம். சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். அடுத்து மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் என்னுடையவைகள். அடுத்து 12 நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, மனுஷா நான் பசியாயிருந்தால் உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தெய்வத்துக்கு பசிக்கும் அல்லது தெய்வத்துக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு போய் ஆமென் ஸ்தோத்திரம் வறுத்தது பொரிச்சது அது இதுன்னு வாங்கி கோரி எடுத்து வைப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் கடைசியில் சாப்பிடுகிறது 4 கால் உள்ள வேறொரு ஸ்தோத்திரம் அனுபவமாக இருக்கும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் மனுஷனுடைய கையில் வாங்கி புசிக்கக்கூடிய கெதிகேடுள்ள தெய்வம் அல்ல. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். வேதம் ஆமென் ஹல்லேலூயா பக்தன் விதமாக எழுதுகிறார். ஆமென் கரையுண்ண காக்கைக்கும் வயலிலே ரோஷைக்கும் ഭക്ഷണം ഭംഗിയും നൽകുന്നവൻ കരയുന്ന കാക്കയ്ക്കും വയലിലെ രോഷയ്ക്കും ഭക്ഷണം
குஞ்சுகளுக்கும் அதினதின் வேளையில் ஆகாரம் கொடுக்கிறது யாரு? நம்முடைய தெய்வம். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வீட்டில் நம்ம சகோதரிமார் வெளியில இருந்து மீனும் இறைச்சி எல்லாம் கழுவி நிற்கும் போது திடீர்னு அத்தியாவசியம் ஒரு ஃபோன் அடிச்சது. உள்ள போய் ஃபோன் எடுத்துட்டு வருகிறதுக்கு முன்னாடி ஒரு காக்கா ஒரு பீஸும் தூக்கிட்டு ஓடுது. நம்ம உள்ள சாபம் எல்லாம் போடுவோம், பகுதியும் உண்டு. எங்களுக்கு ஒரு சிறிய பீஸு போன உடனே நம்ம கிடந்து வெளியா இருக்கும். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் நல்லா கவனிக்கணும், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அதினதின் வேளையில் ஒரு ஆமீன் சொல்லுங்க பாகல். அல்லேலூயா. அப்ப கரெக்டா அந்த சமயத்தில் ஆமீன் ஸ்தோத்திரம் ஃபோன் வந்தது எதுக்காக? காக்கைக்கு ஆகாரம் கொடுக்கவா இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாகல். அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும், ஆமீன் ஸ்தோத்திரம், சகலவற்றையும், சகல மிருக ஜீவன்களையும், வானத்தையும் பூமியையும், ஆமீன் சமுத்திரத்தில் வாழுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் சகலவற்றையும் போஷிப்பிக்கிறவர் தான் நம்முடைய தெய்வம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாகல். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கையில் நின்று நான் ஆகாரம் வாங்கி புசிக்க வேண்டிய கதிகேடு அல்ல எனக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கல. நான் உதாரணம் சொல்லுகிறேன். என்னுடைய வீட்டில் ஒரு கோழி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கோழி வளர்க்குறேன். எனக்கு ஒரு நாள் திடீர்னு சிக்கன் சாப்பிடணும்னு ஆசை வந்தது. வீட்டில் கோழி உண்டு. நான் உடனே ஒரு பேப்பரில் ஃபார்ம் எல்லாம் எழுதி ரெடியாக்கி பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய், எனக்கு வீட்டில் நல்ல ஒரு சேவல் இப்போது வளர்ந்து நிற்குது சார், இதை கறி வைக்கணும், ஆமீன் சைன் இட்டு தாங்கன்னு சொல்லி பிரசிடென்ட்டோட சைன் வாங்கிட்டல்ல வீட்டில் வந்து நான் கறி வைக்கிறது. புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம், கோழி என்னுடையது ஆனதுனால, அதை போஷிப்பிக்கிறது நான் ஆனதுனால, ஏது நேரத்தும் அதை அடித்து புசிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அதுபோல ஆண்டவர் சொல்லுகிறாரு, மனுஷா, ஆமீன் சகலவற்றையும் சிருஷ்டித்த எனக்கு நான் பசியா இருந்தால் உன்னிடத்தில் கேட்க வேண்டிய தேவையில்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால கோழி ரத்தமோ ஆட்டு ரத்தமோ மிருக ரத்தமோ யாதொரு ரத்தம் தெய்வத்திற்கு பிரியமல்ல. ஆமீன். அதனுடைய பலியினால் யாதொரு பிரயோஜனமும் அல்ல. அது மனுஷனுடைய சரீர அழுக்கை மாத்திரமே களையுமே அல்லாமல் ஹிருதயத்தில் மாற்றம் உண்டாகிறதல்ல. ஆமீன். ஹிருதயத்தில் மாற்றம் உண்டாகணும்னா ஆமீன் இயேசுவின் ரத்தம் நம்முடைய ஹிருதயத்தில் தெளிக்கப்படணும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டினுடைய விசுவாசிகள் அவன் மிருகத்தை கொண்டு பலி செலுத்தி இரத்தம் அவர்கள் மேல் தெளிக்கப்பட்டது. ஆனாலும் அவனுடைய குற்ற மனசாட்சி மாறல, அவனுடைய பாவத்தின் வழக்கங்கள் மாறல. ஏன் தெரியுமா? இரத்தம் தெளிக்கப்பட்டது சரீரத்தில், சரீரத்தின் அழுக்கு போச்சு, ஆனால் ஹிருதயத்தில் சுத்தம் உண்டாகல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாங்கல. அல்லேலூயா. உண்டானதோ துர்மனசாட்சியா இருந்தது. அதனாலதான் 10ஆம் அதிகாரம் ஆமீன் ஸ்தோத்திரம் எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆமீன் சுத்த மனசாட்சி உண்டாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எபிரேயருக்கு நிருபம் ஹல்லேலூயா ஆமீன் ஸ்தோத்திரம் 10ஆம் அதிகாரத்தில் ஆமீன் அப்போஸ்தலனாகிய பவுல் தெய்வ சபையோடு கூட சொல்லுகிறார், துர்மனசாட்சி நீங்க. வாசிங்க 10ஆம் அதிகாரம் அதோட 22ஆம் வசனம் வாசிங்க பார்க்கல. 10:22 வேகத்தில். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய். அப்ப கவனிக்கணும், இயேசுவை சந்திக்கணும்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஹலோ, சுத்த ஹிருதயம் உள்ளவர்கள் யாரோ அவர்கள் யாரை தரிசிப்பாங்க? தேவனை. நீங்க யாரும் படிச்சது இல்லையோ? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். அல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ளவர்கள் யாரோ அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை தரிசிக்கணும்னு வாஞ்ச உள்ளவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஆண்டவரை தரிசிக்கணும், ஆண்டவருடைய வருகையில் நான் போகணும், அவரை முகமுகமாய் தரிசிக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது காரியம் நம்ம சுத்த மனசாட்சி உள்ளவர்களா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏத அனுபவத்தில் நமக்கு சொல்ல முடியணும், என்னுடைய மனசாட்சி ஆமீன் அறிந்து நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, மனசாட்சியில் நமக்கு குற்றல் உண்டாயிருக்க கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மனசாட்சியில் குற்றபோதம் அல்ல நமக்கு உண்டாயிருக்க வேண்டியது. நம்முடைய மனசாட்சி ஆமீன் சுத்தம் உள்ளதா இருந்தால் மாத்திரமே ஆண்டவருடைய வருகை நமக்கு போக முடியும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஹிருதயத்தில் ஆமீன் ஸ்தோத்திரம் என்ன தெளிக்கப்படணும்? துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட ஹிருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆமீன் ஸ்தோத்திரம் நம்முடைய ஹிருதயம் சுத்தம் உண்டாகணும்னா ஹிருதயத்தில் ஏதோ ஒன்று தெளிக்கப்படணும். என்ன தெளிக்கப்படணும்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் இரத்தத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஹிருதயம் சுத்தமாகிறது எப்படி மனுஷனுடைய ஹிருதயம் சுத்திகரிக்கப்படும்? ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏதோ கண்ணாடி கூட்டுக்கு முன்னாடி போய் ஆமென் மெழுகுத்திரி பத்த வைக்கிறதுனால, மாலை வாங்கி போடுகிறதுனால, பூஜா கர்மங்கள் செய்கிறதுனால, யாதொரு அனுபவங்களினாலும் மனுஷனுடைய ஹிருதயத்தில் சுத்தம் உண்டாகிறதில்லை. வேதம் தெல்ல தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். மனுஷனுடைய ஹிருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது எப்போ தெரியுமா?
தெரியுமா? இயேசுவின் இரத்தம் அவனுடைய ஹிருதயத்தில் தெளிக்கப்படும் போது, கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் இரத்தம் நம்முடைய ஹிருதயத்தில் தெளிக்கப்படும் போது நம்முடைய சகல அழுக்கும் சகல பாவங்களும் மாறும். ஹிருதயம் சுத்திகரிக்கப்படும் போது சமாதானம் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதுவரை இல்லாத ஒரு சமாதானம், அதுக்கு பேர் தான் ஏது? ரட்சிப்பின் சமாதானம், ரட்சிப்பின் சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ளவர்களை காணும் போது தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில சொல்லுவாங்க ரட்சிக்கப்பட்டாச்சா, ரட்சிக்கப்பட்டாச்சு. அடுத்துள்ளவங்களை பார்த்து கூட என்ன பண்ண மாட்டாங்க? சிரிக்கவே மாட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு கை கொடுத்து பிரைஸ் சொல்ல மாட்டாங்க. மற்றவர்களை காணும் போது நான் என்கிற அகம்பாவத்தில் நடக்கிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் உண்டு, எல்லாம் இயேசுவே போய் இப்போ எல்லாம் நானே, எனக்கு உன் அழிவுக்கு காரணம் யாரு? எல்லாம் நீயே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாம் தெரியும் என்கிற அகம்பாவத்தில் அல்ல நாம் நடக்க வேண்டியது. எனக்கு எல்லாம் உண்டு. ஆண்டவர் ஏது கிருபை கொடுத்தாலும், அது பாடவோ ஆராதிக்கவோ பிரசங்கிக்கவோ ஜெபிக்கவோ, ஆமென், ஏது தாளந்து தெய்வம் கொடுத்தாலும் ஒரு காரியம் புரியணும். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த கிருபை தெய்வம் கொடுத்தது நம்மை உயர்த்துகிறதற்கல்ல. ஆமென், நம்முடைய பில்டிங் உயர்த்துகிறதற்கல்ல. ஆமென், நம்முடைய தலை உயர்கிறதற்கல்ல. நம்மில் கூடாய் தெய்வம் மகிமைப்பட. ஹலோ, சந்தோஷம் உள்ளவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு பலரும் நினைக்கிறது தெய்வம் எனக்கு கிருபை கொடுத்தது எதற்காக அப்படின்னா, எனக்கு நான் யாருன்னு என்ன பண்ணணும் தெளிவிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட ஒரு தம்பி சொன்ன, அண்ணா எனக்கு சீக்கிரம் அபிஷேகம் வரும். நான் சொன்ன, உன் வாஞ்சை ஆண்டவர் பார்க்குறார் தம்பி, அபிஷேகம் ஆண்டவர் தருவார். அவன் சொன்ன, அதல்ல, எனக்கு சர்ச்சில் பலருக்கும் அபிஷேகம் உண்டு, ஆனால் யாரும் கைதட்டுகிறது ஒன்று நான் பார்க்கல, ஆராதிக்கிறது ஒன்றும் பார்க்கல. அவங்க முன்னாடி போய் எனக்கு ஒன்று ஷைன் செய்யணும். ராமேன் சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், மகனே, இது ஷைன் செய்யக்கூடியது அல்ல, இது நம்மை உயர்த்துகிறதற்கு தெய்வம் கொடுக்கிறது அல்ல, இது நம்முடைய மேன்மைக்காக தெய்வம் கொடுக்கிறது அல்ல. அபிஷேகம், அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? ஆமென், சத்துரு உனக்கு விரோதமாய் ஒருக்கி கொண்டு வருகிற பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட, ஆமென், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட, உன்னை நீதிமானாய் மாற்ற, உன்னை பரிசுத்த பாதையில் நடத்த, எல்லாவற்றுக்கும் மேலாய் எக்கால சப்தம் முழங்கும் போது, ஆமென், பரிசுத்த ஆவியானவருடைய எண்ணெய் உள்ளவனுக்கு மாத்திரமே பறக்க முடியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவில்லாவிட்டால், ஆமென் ஸ்தோத்திரம், ரன்வேயில் ஓடுகிற ஃப்ளைட் போல ஆகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் என்ன? ஃப்ளைட்டில் ஆமென் ஸ்தோத்திரம் என்ன இல்லைன்னா இது ரன்வேலையே கிடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென், ஏது விலை கூடின வாகனமாக இருந்தாலும், ஏது காரோ வண்டியோ ஏதானாலும், அது ஓடுகிறதற்கு அதற்குரிய எரிவாயு, அதற்குரிய எண்ணெய் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுபோல நம்ம பறக்கணும்னா, இயேசு வரும்போது நம்ம போகணும்னா, பறந்திடுமே ஞான் மறந்திடுமே மண்ணிலே கஷ்டங்கள் அகிலவும் ஒரு தினத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சகலதும் மறந்து இயேசுவோடு கூட பறந்து போவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அது கேட்கும் போது சந்தோஷம் உண்டு? அல்லேலூயா. என்னைக்கும் இந்த பூமியில கஷ்டம் அனுபவிக்க அல்ல, என்னைக்கும் மனுஷனுடைய முன்பில் ஃபுட்பால் ஆகிறதற்கு தெய்வம் நம்மை விட்டு கொடுக்கிறவர் அல்ல. நிந்திக்கப்படுகிற தேசத்தில், அவமானிக்கப்படுகிற தேசத்தில் இயேசுவின் நாமம் சொல்லி, வேத புஸ்தகம் சொல்லி, சத்திய உபதேச சொல்லி, ஆமென், ஆண்டவருக்காக வேறுபட்ட வாழ்க்கை நீ வாழுகிறபடியினால் உன்னை நிந்தித்து ஒதுக்கி வைத்திருக்கிற சகல ஜனங்களுடைய கண்கள் காண ஒரு நாள் இயேசு இரட்சகர் வருவார். அவருடைய வருகையின் நாளில் சகல துக்கம் விட்டு, சகல வியாதி விட்டு, சகல போராட்டம் விட்டு அவரோடு கூட எப்போதும் இருக்க சந்தோஷமாய் கடந்து போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை ஆமென் பவுலாகிய அப்போஸ்தலன் சொல்லுகிற அந்த ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்தது தெய்வ கிருபையினாலே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ரோமருக்கு நிருபம் 5:2 வேகத்தில். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை உண்டு? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தினால் இந்த கிருபையில் கடந்து வந்தபடியினால் நீங்களும் நானும் என்ன அடைவோம்? தேவனுடைய மகிமை. எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டு? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை அப்படின்னா தெய்வத்தினுடைய மகிமை, தெய்வத்தினுடைய அழகுன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய தெய்வத்தினுடைய அழகு தான் ஏது? அவருடைய மகிமை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப அந்த அழகு யாருக்கு கிடைக்கும்? உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய வருகை நாளில் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த வெளிப்பாடு உள்ள இந்த அனுபவம் உள்ளவர்கள் தான் உலகத்துல உள்ள சாத்தானுடைய கோட்டையில போய் பியூட்டிஷியன் பண்ணாதது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிலர் கண்டுட்டு இல்லையா, ஆயிரங்கள் லட்சங்கள் வரைக்கும் கொடுத்து கல்யாணத்துக்கு பொண்ணை ஆயத்தப்படுத்தி ஸ்தோத்திரம் 4 பெயிண்டிங் போட்டு பின்ன அதுவும் முடியலை, உள்ளதெல்லாம் போட்டு அடித்து கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. ஸ்தோத்திரம் எங்கள் சர்ச்சில் உள்ள ஒரு பொண்ணுக்கு இது போல் கல்யாணம் நடந்தப்போ பியூட்டிஷியன் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி ஸ்டேஜில் உட்கார வச்சுருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆனப்போ நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நம்ம வீட்டில் பெயிண்ட் அடிக்கும் போது ஸ்தோத்திரம் சரியாய் பெயிண்ட் கலக்கலை இல்லை கரெக்டாக மிக்சிங் ஒன்றும் ஆகலைன்னா ஒரு அடி அடித்து விடும்போது இது என்ன ஆகும், வர 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 வரையா அங்கங்கேயா ஒழுகி 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 இருக்கும். இது போல நான் கண்ணால பார்த்துட்டு இருக்கேன். எனக்கே பாவம் தோணுச்சு, ஒழுகுது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கல. காரணம் என்ன? ஸ்தோத்திரம் ஃபேனும் இல்லை, கஷ்ட காலத்தில் கரண்டும் போச்சு, ஜென்ரேட்டரும் இல்லை, ஏசி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. கொடுத்த 32,000 எங்க போச்சு தெரியுமா? புரிஞ்சவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கல. எத்தனை லட்சம் ஆயிரங்கள் கொடுத்து டெக்கரேஷன் பண்ணி ஸ்தோத்திரம் எல்லாம் செய்து கொண்டு வந்து உட்கார வச்சாலும் எல்லாம் முடிஞ்சு இது பின்ன எங்க போகும்? குப்பையில போகும். ராமேன் சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. அதனால இதல்ல நமக்கு வேண்டியது. சந்தோஷம் உள்ளவங்க ராமேன் சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. அப்போ குப்பையில போகிற இந்த அழகல்ல தெய்வம் நமக்கு தருகிறது, இதற்கு நல்ல தெய்வம் கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அழியாத தெய்வ மகிமை தெய்வம் நமக்கு கொடுக்க போகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது வருகையின் நாளில் நமக்கு சம்பவிக்கிற காரியம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப கவனிங்க. ஆமேன் ஸ்தோத்திர சுத்த ஹிருதயம் உண்டாக துர்மனசாட்சி நீங்க 1 இயேசுவின் இரத்தம் நம்முடைய ஹிருதயத்தில் தெளிக்கப்படணும். 2 ஆமேன் நம்முடைய ஹிருதயத்தில் தெளிக்கப்பட வேண்டியது என்ன? ஹிருதயத்தில் உண்டாயிருக்க வேண்டிய வேறொரு அனுபவம் என்ன? ஆமேன் ஸ்தோத்திர எபேசியருக்கு நிருபம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஹிருதயத்தில் என்ன இருக்கணும்? வாசிங்க 5:26 வேகத்தில். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுகினால். அப்ப நம்முடைய ஹிருதயத்தை சுத்திகரிக்கிறது ஏது? திருவசனமாய் இருக்கிற தண்ணீரினால் அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப வசனம் நம்முடைய ஹிருதயத்தில் இருந்தால் நாம் சுத்தமாக்கப்படுகிறவர்களாய் இருப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்லுகிற, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப வசனம் நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. 3 ஆமென் ஸ்தோத்திரம். தெய்வம் நம்மை சுத்திகரிக்கிற வேறொரு அனுபவம் உண்டு. ஏது? ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கே நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். வேற என்ன நம்மை சுத்திகரிக்கிறதுக்காக தெய்வம் வைத்திருக்கிற காரியம்? ஹிருதயம் எப்படி சுத்திகரிக்கப்படுகிறது? வாசிங்க 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனால போதும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் இரத்தம் ஹிருதயத்தில் தெளிக்கப்படுகிறதுனால பரிசுத்தமாகிறோம். 2 இயேசுவினுடைய வசனம் நம்முடைய உள்ளில் கடந்து வருகிறதுனால பரிசுத்தமாகிறோம். 3 பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்கி சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இதுதான் தெய்வம் நமக்கு வைத்திருக்கிற காரியம். ஏன் நீங்களும் நானும் ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தெய்வம் வைத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? ஆமென் ஸ்தோத்திரம். அழிவில்லாத ஒரு நித்திய வீடு நமக்கு உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாம் முதற்கொண்டு ஆமென் பக்தர்கள் ஆண்டவருக்காக ஆமென் இந்த பூமியில் தங்களை பரதேசிகளாய் எண்ணி கூடாரத்தில் தங்கி இருந்தாங்க. எதற்காக தெரியுமா? இனி வரப்போகிற ராஜ்யம் அது அழிவில்லாததாகையால் அழிந்து போகிற இந்த பூமியில் எங்களுக்கு கூடார வேண்டான்னு சொல்லி ஆமென் அதை நோக்கி பார்த்து அதற்காக காத்திருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ராத்திரி காலை நான் சொல்லட்டும், என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, அழிந்து போகிற நன்மைக்காக அல்ல, இன்மைக்காக மாத்திரமல்ல தெய்வத்தை தேட வேண்டியது. நாம் ஆராதிக்கிறது இன்மைக்காக மாத்திரம் ஆகி போக கூடாது. ஆமென் நன்மைக்காக, ஆமென் திருமணமாக, வியாதி சுகமாக, போராட்டம் மாற, ஆமென் பிள்ளைகளுடைய படிப்பு நல்லாக, பூமியில் ஏதோ நன்மை உண்டாகிறதற்காக மாத்திரமல்ல தெய்வத்தை தேடி ஆராதிக்க வேண்டியது. அழியாத ஒரு ராஜ்யத்தை நாம் ஆமென் பெற்றுக்கொள்ள போகிறோம். நித்தியமான ஒரு வீடு நமக்காக தெய்வம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வீட்டில் நம்மை சேர்க்க நம்முடைய இரட்சகர் வேகத்தில் அவர் நமக்காக வரப்போகிறார். அல்லேலூயா. அவருடைய வருகையில் போக ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அப்போ 1 நமக்கு வாக்குத்தத்தம் உண்டு. ஏது வாக்குத்தத்தம்? அழிவில்லாத நித்திய வீடு என்கிற வாக்குத்தத்தம். 2 ஆமென் தெய்வம் நமக்கு வைத்திருக்கிறது பூமிக்குரிய நன்மைகளும் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் என்ன? ஆண்டவருக்காக உண்மையாய் உத்தமமாய் ஒரு மனுஷன் நடக்கும்போது தெய்வம் அவனை கைவிடுகிறவர் அல்ல. ஆமென் வாக்குத்தத்தம் கேட்டு இறங்கி புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தமாய்
உத்தமமாய் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற இந்த ராத்திரி கால தெய்வம் நம்மை தெய்வ சபையில் கொண்டு வந்தது வெறுமனையாய் அல்ல, நம்மை வாக்குத்தத்தங்களுக்கு அவகாசிகளாய் கர்த்தர் கண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து தெய்வத்திற்கு வாக்குத்தத்தம் உண்டு. அவருடைய எதிர்காலத்தை குறித்து தெய்வத்திற்கு வாக்குத்தத்தம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய குடும்பங்களை குறித்து தெய்வத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. தெய்வ சபையை குறித்து தெய்வத்திற்கு வாக்குத்தத்தம் உண்டு. உத்தமமாய் உண்மையாய் நடந்தால் வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆதியாகமம் 17:1 ஆமென் ஆபிரகாமோடு இவ்விதமாய் சொன்னார், ஆபிரகாமே நீ எனக்கு முன்பில் எப்படி நட, உத்தமனாயிரு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வயசு அப்போ 99 வயசு. அப்போ உத்தமமாய் நடக்கிறதற்கு வயசு ஒரு பரிமிதி இல்லவே இல்லை. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாலிப காலகட்டத்தில் உண்மையா இருந்தேன். இப்போ கல்யாணம் ஆச்சு, பிள்ளைகள் ஆச்சு, பேர பிள்ளைகள் ஆச்சு. இனி சாக போகிற காலகட்டத்தில் எங்களோ ஆமென் ஸ்தோத்திரம் ஏதோ செய்து எப்படியோ போகலாம் நல்ல ஆமென் ஸ்தோத்திரம் ஜீவிக்கிற காலகட்டம் முழுவதும் ஆண்டவருக்கு முன்பில் உத்தமமாய் நடந்தால் ஆமென் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தெய்வம் நம்மை நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. 2 தெய்வம் நமக்கு ஆமென் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் வாசிங்க. ஆமென் எரேமியா 33:6 அது கூட சொல்லிட்டு நம்ம ஆராதிச்சு ஜெபிக்க போகிறோம். வாசிங்க எரேமியா 33:6 வேகத்தில் வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 33:6 வேகத்தில். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தை வெளிப்படுத்துவேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப தெய்வ சமூகத்தில் கடந்து வருகிறவர்கள் யாரோ ரட்சிக்கப்பட்டு தெய்வத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் உண்மையாய் தெய்வத்தை தேடுகிறவர்களுக்கு தெய்வம் வைத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. தெய்வம் உனக்கு சௌக்கியம் கட்டளை இடுகிறவர். அல்லேலூயா. ஒருவேளை இந்த ராத்திரி காலம் நீ சௌக்கியம் இல்லாமல் இதற்குள்ளாய் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், சிலரை கர்த்தர் சௌக்கியத்தோடு இந்த ஹாலை விட்டு அனுப்ப போகிறார். அல்லேலூயா. உன்னை கர்த்தர் குணமாக்க விரும்புகிறார். உன்னுடைய சரீரத்தில் விடுதல் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். இந்த ராத்திரி காலம் நான் விசுவாசிக்கிறேன், அநேகருடைய வியாதிகள் வசனத்தை கேட்ட தெய்வ பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில் சில வியாதியினுடைய படுக்கைகள் மாறத்தக்கதாய், சில பலவீனங்கள் மாறத்தக்கதாய் சௌக்கியமாக்கும் தெய்வத்தினுடைய வல்லமை இந்த ராத்திரி காலம் இந்த ஹாலுக்குள்ளாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அது விசுவாசிக்கிற வாஞ்சிக்கிற தெய்வ மக்கள் நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து தெய்வத்தை ஆராதிக்கட்டு. இந்த ராத்திரி காலம் உண்மையில் தெய்வத்தினுடைய வல்லமை வெளிப்படட்டே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தெய்வம் நம்மை விடுவித்தால் பின்ன நம்மில் பலவீனம் அல்ல உண்டாயிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தெய்வம் நம்முடைய வியாதியை நீக்கினால் நாம் பரிபூரண சுகம் அடைவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வியாதியினால் சமாதானம் நஷ்டப்பட்டவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் இங்கேயும் சரி ஆமென் ஸ்தோத்திரம் ஆன்லைனில் இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆவியானவர் சொல்லுகிற சிலருடைய வியாதிகளை கர்த்தர் இந்த ராத்திரி காலம் நிச்சயம் சௌக்கியமாக்குவார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம் 3 ஒரு பிரதானப்பட்ட வாக்குத்தத்தம் கூட உண்டு, சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 2:11. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 2:11. உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் நான் எழும்ப பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆமென் உங்கள் குமாரரில் சிலரை கர்த்தர் யாராய் மாற்றுவாரா? தீர்க்கதரிசிகளாய், நசரேயராய், ஊழியக்காரர்களாய் மாற்றுவார். என்னுடைய பிள்ளை ஆமென் ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கணும்னு விரும்புகிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேற யாருக்கும் வாஞ்சை இல்லையா? அல்லேலூயா. பலர் நினைக்கிறாங்க என்னுடைய பிள்ளை எங்கெங்களும் போய் ஆமென் ஸ்தோத்திரம் நன்மைகள் அனுபவிக்கட்டும், ஆமென் ஸ்தோத்திரம் பிள்ளையை கொண்டு ஆமென் நன்மைகள் அனுபவிக்கட்டும் ஆமென் விரும்புகிறவர்கள் உண்டு. தப்பில்லை. நான் சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகள் ஏது நல்ல உயர் ஆமென் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கட்டும், அவர்கள் MBBS டாக்டர் ஆகட்டும், IAS ஆகட்டும், எனக்கு விரோதம் இல்லை. ஆனால் ஒரு காரியம் ஆண்டவர் இந்த ராத்திரி காலம் தீர்க்க தரிசனமாய் தெய்வ பிள்ளைகளோடு சொல்லுகிறார். கண்ணீர் வடிக்கிற சில தாய்மாரோடு சில தெய்வ பிள்ளைகளோடு ஆண்டவர் இடப்படுகிறார். உன்னுடைய பிள்ளைகள் ஏது உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் மறுபாகத்தில் தெய்வத்திற்காக உபயோகப்படுகிற தீர்க்கதரிசியாய் ஆமென் ஆத்மீக அனுபவம் உள்ளவர்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த ராத்திரி காலம் ஆண்டவர் சொல்லுகிற இதற்குள் ஆராதிக்கிற சில குடும்பங்களில் உள்ள தலைமுறைகளை ஆமென் படிப்புண்டு அதனுடைய அனுபவங்கள் உண்டெங்கிலும் பிள்ளைகளை ஆத்மீக அனுபவத்தில் விடாதபடி, தெய்வத்தை தேடாதபடி, தெய்வ நாமத்திற்கு பிரயோஜனப்படக்கூடாதபடி தலைமுறைகளை கட்டி இருக்கிற சகல கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இந்த பகல் காலம் அபிஷேகத்தால் உடைகிறது. விசுவாசிக்கிற தெய்வ மக்கள்
கரங்களை தட்டி நல்ல கண்களை மூடி கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆராதிக்கடே. உடரபல துடமன ரிபல ஹந்தல ரகதல வைடப ரகதல. எல்லா தடைகள் அழியட்டும், எல்லா தடைகள் அழியட்டும், எல்லா போராட்டங்கள் அழியட்டும். உன்னுடைய தலைமுறைகளை வாத்தத்தில் முன்னேற முடியாதபடி, உன்னுடைய தலைமுறைகள் தெய்வ கிருபையில் வரக்கூடாதபடி சத்துரு வைத்திருக்கிற சகல கட்டுகள் இந்த பகல் காலம் அழிகிறது. தெய்வ பிள்ளைய நல்ல கைகளை தட்டி வேடிக்கை பார்க்க வேண்டாம். சின்ன பிள்ளைங்க கரங்களை தட்டி ஆராதிங்க. ஆன்லைன்ல பார்க்கிற தெய்வ மக்கள் கரங்களை தட்டி ஆராதிங்க. இந்த ராத்திரி கால விடுதலை வெளிப்படுகிறது. உங்கள் தலைமுறைகளில் சிலரை, உங்கள் பிள்ளைகளில் சிலரை கர்த்தர் இந்த ராத்திரி காலம் அபிஷேகிக்கிறார். கர்ப்பத்தில் இருக்கிற சில பிள்ளைகளை எஸ் 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 எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்து ஒரு யோவான் ஸ்நாபகனை கர்த்தர் அபிஷேகித்தது போல சில கர்ப்ப பாத்திரத்தில் அபிஷேகம் வெளிப்படுகிறது. சில வார்த்தைகள் வெளிப்படுகிறது. கரங்களை தட்டி ஆராதிக்கட்டே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து விட்டு கொடுத்து ஆராதிக்கட்டே. உடரபல கதல ரதுரபல கதல வைடக ரகதல அல்தமன கதல ரகதல ரௌடப ரகதல வைடக ஜகதல அந்தராதிகன ரகதல ரௌடப ரகதல வைடப ரகதல அல்தம ரகதல வைடப ரகதல. இந்த அந்தரிஷம் ஆறட்டே. அபிஷேக கத்தி பிடிக்கட்டே. இந்த ராத்திரி கால அபிஷேகம் பற்றி பிடிக்கிறது. அபிஷேகம் வியாபரிக்கிறது. கரங்களை தட்டி விடுதலை 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 விடுதலை. இந்த ராத்திரி கால பெற்றுக்கொள் தெய்வ பிள்ளையே. ஒரு விடுதலை பெற்றுக்கோ. அபிஷேக தொடட்டே. தெய்வ வல்லமை தொடட்டே. ரிபலகதரமனசியா. ஓ ஜீசஸ். எல்லாரும் இருக்கிற ஸ்தானத்தில் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் இருக்கிற ஸ்தானத்தில் எழும்பி நிற்கலாம். ஓ ரிபலப துடபல ஹந்தல ரகதல ரகதுடி. யாரு கண்களை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். இந்த ராத்திரி கால பயங்கரமான ஒரு அபிஷேகம் ஒரு நதி போல இதற்குள்ளாய் ஒழுகி கொண்டிருக்கிறது. ஆவியானவருடைய மகிமை ஒரு மேகமா இதற்குள்ளாய் கூடி இருக்கிறது. இந்த ராத்திரி கால சிலரை கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். சிலருடைய வியாதிகள் இந்த ராத்திரி கால சௌக்கியமாகும். ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் விசுவாசிக்க தயாரானால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தினுடைய கரமுனை தொடுவதாக. எஸ், உனக்கு சௌக்கியம் உண்டாக்குகிற தெய்வம் அந்த கேன்சரில் இருந்து இந்த ராத்திரி கால விடுதல் உண்டாகட்டே. எல்லா கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டே. எல்லா கர்ப்பப்பை கேன்சர்கள் மறையட்டே. எல்லா பிரஸ்ட் கேன்சர்கள் மறையட்டே. எல்லா நெஞ்சு வேதனைகள் மாறட்டே. எல்லா போராட்டங்கள் மாறட்டே. எல்லா அவன் சைலண்ட் அட்டாக்குகள் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் ஆகட்டே. விடுதலை 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 விடுதலை. கரங்களை தட்டி கரங்களை தட்டி அபிஷேகத்தோடு. ஓரி பலபரகதன பௌஷபரகதன ஓரி பலகதர மனதி பலகதல ரிகதன பௌடபரகதன ரிக்கமனகதல வைடகரகதல வைடகரகதல ஹந்தல ரகதல வைடகரகஜே. ஓ குறித்திடும் வேலை உயர்த்திடுவார். கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். குறித்திடும் வேலை உயர்த்திடுவார். கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை கரங்களை தட்டி வாழ்வினில் துதித்திடவாய் திறப்போ. தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திடவாய் திறப்போ. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கத்ததங்க தூத சேனை தன் மகிமையோடு இறங்க. ஓ துதிகள் நடுவே கத்ததங்க தூத சேனை தன். ஓ எலும்பு சியோனே ஒளி வந்ததே. எரிந்திடு விளக்கே திருச்சபையே. எலும்பு சியோனே ஒளி வந்ததே. எரிந்திடு விளக்கே திருச்சபையே. காரிருளே கடந்திடுதே. கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. அவன் காரிருளே அவன். ஓ ரிபலகதல தூடபரந்தர வைடகரகதே. ஓ நந்தி இயேசுவே நந்தி இயேசுவே நீ செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. நந்தி இயேசுவே நந்தி இயேசுவே நீ செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. என் சக்தியால் அல்ல கையுட பலத்தால் அல்ல நின் தாயே அல்லையோ என்னை நடத்திய. கைகளை தட்டி என் சக்தியால் அல்ல கையுட பலத்தால் அல்ல நின் தாயே அல்லையோ என்னை நடத்தியது நின்னது கிருபையால். கிருபையால் தெய்வ கிருபையால் நிறுத்திடு. தயையால் தயையால் நித்திய தயையால். இயேசு மாறாதவர்
இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர், எத்தனை நல்லவர், இன்னும் என்னும் கூட உள்ளவர். இயேசு மாறாதவர், இயேசு இயேசு மாறாதவர், எத்தனை நல்லவர், இன்னும் என்னும் கூடையுள்ளவர். கண்மாலையை பிளந்துவன் ஆந்தரத்திலே, கத்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மாலையை பிளந்துவன் ஆந்தரத்திலே, கத்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ ஆமென். கைகளை தட்டி விட்டு கொடுத்து வாய்களை திறந்து ஆராதி. ஓ ராபா ஷேகேனியாந்தரே ரிபாலாபாரி கபரந்தல வைடாதாரா ஊடாபானாரி காதாரா ரிகாதாரா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. ஆமென். ஓ ஷபாரா தானா ரிகபரந்தல வைடகரகஜா அதராதபலந்தல வைடகரகதல பௌடபரகதே ரிபல பௌடபரந்தல வல்லமை உண்டு உண்டு. ஆமென் 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 ஆமென். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து விட்டு கொடுத்து ஆராதிக்க பார்க்கலாம். ஓ ரிபாலாவா சந்தல பௌடபரகதே அந்தபரந்தல வைடாதாரா. வல்லமை உண்டு வல்லமை உண்டு உண்டு. வாய்களை திறந்து பாடுவோம், ஆராதிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் இந்த ராத்திரி காலம் ஒரு பலத்த விடுதலை 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 சம்பவிக்கிறது. கரங்களை தட்டி விடுதலை பெற்றுக்கோ. ஓ வியாதியிலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை, ஓ அந்தகார கிரியைகளிலிருந்து விடுதலை. ஓரிபலகதல துடபனரகதல வைடகரகதல ஹல்தபரகதல பிரௌடபரகத. அபிஷேக தொடட்டே அபிஷேக தொடட்டே. கரங்களை தட்டி விட்டு கொடுத்து ஆராது. ஓரிபல ஹந்தராதிகரகதல வைடரால். ஒரு புத்தன் அபிஷேகத்தினுடைய கைமாற்று இந்த ராத்திரி காலம் வெளிப்படட்டே. கிருபாவரங்கள் வெளிப்படட்டே. எல்லா போராட்டங்கள் அழியட்டே. சரீர மண்டலங்களை கட்டி இருக்கிற குறியங்கள், குடும்பத்தை கட்டி இருக்கிற குறியங்கள் இந்த ராத்திரி காலம் உடையட்டே. கரங்களை தட்டி விடுதலையோடு விடுதலையோடு விடுதலையோடு. எஸ் 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 எஸ். எல்லா போராட்டங்கள் அழியட்டே. கை தட்டி வாய் திறந்து விட்டு கொடுத்து ஆராதி. ஓரி பலகதல பிரௌடபரகதல வைடகரகதே அல்தமனாதல வைடபரதல பிரௌடபாலா வைடாதாரா. உன்னுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா போராடுகிற எல்லா நுகத்தடிகள் உடையட்டே. அகற்றி கிடக்கிற கர்ப்பபாத்திரங்கள் சுரக்கப்படட்டே. கர்ப்பபாத்திரத்தில் விடுதல் சம்பவிக்கட்டே. சந்ததி இல்லாதவருடைய கர்ப்பபாத்திரத்தில் ஒரு வாக்குத்தத்த சந்ததி உருவாகி வரட்டே. விடுதலை 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 விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதல், இயேசுவின் நாமத்தில் விடுதல். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையில் ஒரு புதிய விடுதலை வெளிப்படட்டு. பெற்றுக்கோ பெற்றுக்கோ. பக்கத்தில் இருக்கிற வேடிக்கை பார்க்காது. ஓ மேல் அந்த அபிஷேகம். சகோதரி உன்னை கத்த தொடுகிறார், சகோதரா கத்தர் உன்னை தொடுகிறார். வாலிப பிள்ளையே, ஒரு அபிஷேகம் இந்த ராத்திரி காலம் இறங்கி வருகிறது. ஓ ரிபாலா தீராவாலா ரிபாதாரா அத்தாராஜா. ஓ ரிபலகதலகதலா பௌடாதாரா அந்தர பௌடாரகதே ரிபல பௌடே ரேரே அத்தபராதே வைடே ரிபாலாவா ஷேரே ரிகாதானா ரேகே ரிபல் பௌடே ரேரே ரிபாதானா ரேகே அத்தாராவா ஷேரே ரிபல் பௌடே ரேகே அதராரகஜா வைடே அத்தல ரந்தல பௌடே ரூபல வச்சவரந்தே ரிகமனாதல வைடாதானா ரிகதல வைடா ரேரே. குடும்பங்களில் வியாபரிக்கிற அன்னியாராதனுடைய கிரியைகள், அசுத்தாவினுடைய வல்லமைகள், சகல விக்கிரக கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி காலம் அழிகிறது. ஓ ஷபாரா தேராதாரா தாரா உடமார பலகதல வைடகரகதல அந்தர பௌடவரந்தல வைடே அத்தவரந்தல பௌடமானா வைடாஜாடா தீராபாடா. கரங்களை தட்டி வாய்களை திறந்து, கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆராதிக்கட்டே. கீபோர்டுடைய சப்தத்தில் அல்ல ஆராதனை, பேடினுடைய சப்தத்தில் அல்ல ஆராதனை. அபிஷேகத்துக்கு விட்டு கொடு தெய்வ பிள்ளையே. இந்த ராத்திரி காலம் ஒரு பலத்த விடுதல், ஒரு பலத்த விடுதல், ஒரு மகிமையின் மேகம் தெய்வாலயத்தை மூடட்டே. தெய்வ சபைக்கு ஒரு வளர்ச்சி, தெய்வ சபைக்கு ஒரு உயர்ச்சி தேசத்தில் உண்டாகட்டே. ரிபலபது ரிபிகமான கஜதரகதர அத்தனாதிகல ரகதலரகது ரிபிகமான கஜகதர அம்ஷனாதிகரகதல பௌඨனாதிகனரகது லீபமான கஜகதன ஹந்தலரகதல ரதுரிபிகமான கஜகதல வைடனார். இந்த ராத்திரி காலம் ஆவியானவர் விதமாய் இடப்படுகிறார். இதற்குள்ளேயும் இதை வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சில தெய்வ பிள்ளைகளோடு ஆவியானவர் இடப்படுகிறார். ஏன் இந்த ஜீவிதம், எதற்காக இந்த வாழ்க்கை,
நான் மரித்தால் போதும், மரணம் உண்டானால் போதும், எப்போதும் மரிக்கணும் மரிக்கணும் என்கிற சிந்தை சிலருடைய ஹிருதயத்தில் கொண்டு வந்து உன்னுடைய வாக்தத்தம் நிறைவேறாமல் இருக்க, உன்னை மரண அனுபவத்தில் கொண்டு போக சிலரோடு சத்துரு போராடுகிற அனுபவம் உண்டு. அது இதற்குள் மாத்திரமல்ல, இந்த தேசத்திலும் இதை வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சில தெய்வ பிள்ளைகளோடு ஆவியானவர் சொல்லுகிறார், மாற்றமில்லாத தெய்வத்தினுடைய வசனம் உன்னுடைய வீட்டிற்குள்ளாய் கடந்து வருகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உன்னுடைய கூடாரத்தில் கடந்து வருகிறது. அந்த மரண கேட்டை கர்த்தர் உன்னுடைய கூடாரத்தில் இருந்து அழிக்கிறார். சில மரண ஆவிகள் சில வீடுகளை விட்டு அழிகிறது. சில துர்மரணங்கள் அழியது. சந்ததி பாக்கியத்திற்காய் ஜெபிக்கிறவர்கள் உண்டு. ஆவியானவர் சொல்லுகிற, எனக்கு ஒரு சந்ததி உண்டாகாதோ, எனக்கு ஒரு தலைமுறை வேண்டும் என்று கேட்கிறவர்கள் உண்டு. ஹல்லேலூயா. சந்ததி பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறவங்க யாருங்களும் உண்டு. சந்ததிக்காக, குழந்தைக்காக ஜெபிக்கிறவங்க யாருங்களும் உண்டு. சந்ததி இல்ல, பிள்ளைக்காக ஜெபிக்கிறவர்கள் ஒன்று கரம் உயர்த்துங்க பார்க்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். குழந்தைக்காக, பிள்ளைக்காக ஜெபிக்கிறவங்க யாருங்களும், ஒருவேளை உங்களுக்காக இருக்கலாம், உங்களுடைய வீட்டிற்குள்ளேயா இருக்கலாம். தைரியமா கரம் உயர்த்தின, உண்மையா கரம் உயர்த்தணும். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் இந்த ராத்திரி காலம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற, சிலருடைய கர்ப்பபாத்திரத்தை தெய்வம் இந்த பகல் காலம் ராத்திரி காலம் தொடுகிறார். ஆமென். வறண்டு கிடக்கிற கர்ப்பபாத்திரம் போல ஒரு சந்ததி வெளிப்படக்கூடாதபடி ஆமென் இருக்கிற அனுபவத்தின் மேல் இந்த பகல் கால கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆமென். ஆன்லைன் கூட அழுது கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சில சகோதரிகளோடு ஆவியானவர் சொல்லுகிற, அன்னாருடைய நிந்தையை நீக்கின தெய்வம் இந்த ராத்திரி காலம் உன்னுடைய நிந்தையை கர்த்தர் மாற்றுகிறார். எஸ் எஸ் எஸ். ஒரு தொடுதல் உன்னுடைய மேல் வெளிப்படுகிறது. ஓ மரியாதை, பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டது போல இந்த ராத்திரி காலம் பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் உன்னுடைய கர்ப்பபாத்திரத்தில் வெளிப்படட்டே. ராத்திரி காலம் ஆவியானவர் சில தெய்வ பிள்ளைகளோடு சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. தெய்வத்தினுடைய வாக்தத்தமாய் ஆவியானவர் சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. உங்கள் சந்ததிகளில் சிலரை கர்த்தர் தீர்க்கதரிசிகளாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலரோடு ஆவியானவர் சொல்லுகிறார், சந்ததிகளுக்காக அழுது கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, சந்ததியுடைய எதிர்காலத்தை குறித்து வேதனைக்கப்பட்டு கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளோடு ஆவியானவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய பிள்ளைகள் தெய்வ நாமத்திற்காய் உபயோகப்படத்தக்கதாய் சில தெய்வ பிள்ளைகள் மேல் இந்த ராத்திரி காலம் கர்த்தருடைய தொடுதல் கடந்து வருகிறது. ஒருவேளை உன்னுடைய பிள்ளை இன்னைக்கு பகல் காலம் உன்னோடு இல்லாமல் இருக்கலாம், தெய்வம் இல்லாதவனாய் அவன் இருக்கலாம். ஆனால் இந்த ராத்திரி காலம் கர்த்தருடைய வசனம் அவனை தொடு, அவனுடைய ஜீவிதத்தில் மாற்றம் உண்டாகும். சிலரை கர்த்தர் தெய்வ ஊழியக்காரர்களாய் மாற்ற ஒரு அபிஷேகத்தினுடைய தொடுதல் சில தலைமுறைகள் மேல் வெளிப்படுகிறது. இதற்குள்ளாய் சிலரை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்திற்காய் தெய்வ நாமத்திற்காய் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்ற. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலே இந்த ராத்திரி காலம் ஆவியானவர் விடப்படுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அதிசீக்கிரம். ஏது நிமிஷத்திலும் ஏது செகண்டிலும் ஆண்டவருடைய வருகை நம்முடைய ஜீவிதத்தில் உண்டாயிருக்கலாம். காரணம், அவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் சகலது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஆண்டவருடைய வருகையில் போகணும், அதற்கு என்ன செய்யணும் என்கிற கேள்வி உங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்பி பாவத்தின் அனுபவம் விட்டு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஹிருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசுவை தெய்வமாய் தேவனுடைய குமாரனாய் ஹிருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நாவினால் நீ அறிக்கை பண்ணும்போது ரட்சிக்கப்படுவாய். 2, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நீ ஞானஸ்நானம் பெறும்போது உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உண்மையை நிழலிடுவார். பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை பெறுவாய். தெய்வ சபையில் கடந்து வந்து தெய்வத்தை ஆராதித்து அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்டு பலப்பட்டு தெய்வ கிருபையில் முன்னேறும் போது நிச்சயமாய் ஆண்டவருடைய வருகையில் ஆண்டவர் உன்னை கைவிடாதபடி தம்முடைய வருகையில் உன்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ராத்திரிக்கால இதுவரைக்கும் நான் ஞானஸ்தானம் எடுக்கல, ஞானஸ்தானத்துக்கு குறித்து நான் கேள்விப்பட்டதும் இல்லை. எனக்கு ஆண்டவருடைய வருகையில் போகணும். இதுவரை ஞானஸ்தானத்துக்காக சத்தியத்திற்கு நான் ஒப்பு கொடுத்ததும் அல்ல. ஆனா இந்த ராத்திரி காலம் அந்த சத்தியத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய வருகை தாமதமான நான் சீக்கிரத்தில் ஞானஸ்தானம் எடுக்க ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க வலது கரத்தை உயர்த்துக்கிறவங்க நல்லா உயர்த்தணும். வேற யாரங்கள் உண்ட ஞானஸ்தானத்துக்காக ஒப்பு கொடுக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்து, கை உயர்த்துக்கிறவங்க நல்ல ஹல்லேலூயா ஜீசஸ். சில கரங்கள் உயர்த்துக்கிறவங்க நல்லா உயர்த்துங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஐயோ பயந்து இருக்கிறது போல இருக்கு. யாருடைய நிர்பந்தத்தினால் அல்ல, விசுவாசத்தோடு
கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி காலம் நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிக்கணும்னு சொல்லுகிறவங்க வேகத்தில் வாங்க. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க கொஞ்சம் முன்னாடி வர முடியுமா? நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. முன்னாடி வேகத்தில் வாங்க. ஞானஸ்தானத்துக்காக ஒப்பு கொடுத்தவங்க வேகத்தில் முன்னாடி வரணும். உங்களுக்காக ஒரு வார்த்தை ஜெபிக்க விரும்புகிற இந்த ராத்திரி காலம் ஒப்பு கொடுத்துட்டு மாறி நிற்க கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில், மனுஷனுக்கு முன்பில் அல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த இந்த குடும்பத்தை, ஆமென், இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லா கண்களும் மூடி, யாரு கண்களை திறக்க வேண்டாம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல ஆகட்டும், இந்த வசனங்களை எல்லாம் கேட்டுட்டு ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறவர்கள் உண்டானால், ஞானஸ்தானத்துக்காக சமர்ப்பிக்கிறவர்கள் உண்டானால், உங்களுடைய வலது கரத்தை தூக்கி நில்லுங்க. தெய்வம் உங்களை இந்த ராத்திரி கால தொடுவார். சிலரை கர்த்தர் ஆமென், தம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். எல்லாம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, இவர்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்க முடியும்? எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? நம்ம ஒருமித்து ஜெபிக்க போகிற தெய்வமே, இவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற. பலரும் இந்த சத்திய வசனத்தை கேட்டு அதற்காக ஒப்பு கொடுக்க முடியாமல் இருக்கும்போது, இந்த ராத்திரி காலம் இந்த வசனத்தை கேட்டு தெய்வ நாமத்துக்காக இந்த 4 பேர் ஒப்பு கொடுத்திருக்கிறபடியால் இவர்களை, இவருடைய குடும்பங்களை கர்த்தர் விடுவிப்பீராக. எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். ஓ ரிபன ஹதுரமனரகதல வைடனாதியா, நன்மை அனுபவிக்க முடியாதபடி, குடும்பத்தில் விடுதல்கள் காண முடியாதபடி, ஆமென், குடும்பத்தின் அனுபவத்தை கட்டி இருக்கிற சில போராட்டங்கள் உண்டு. இந்த ராத்திரி காலம் ஆவியானவர் சொல்லுகிற தெய்வ வசனத்தின் முன்பில் சகோதரி நீ சமர்ப்பித்தபடியால் ஆவியானவர் இவ்விதமாய் இடப்படுகிறார். ஹல்லேலூயா. அதன ரகதல் பிரௌடமனகதல் வைடனாதி. 53ஆம் சங்கீதம் கடைசி வசனம் சொல்லுகிறது போல, ஆமென், சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு உண்டாவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு ஆனந்த மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த ராத்திரி காலம் நீ இதற்குள்ளிருந்து ஆராதிக்கும் போது உன்னுடைய கூடாரத்திற்குள்ளாய் தெய்வத்தினுடைய விடுதல் வெளிப்படுகிறது. உன்னுடைய நன்மையை, குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற சகல போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த பகல் காலம் அழிந்து மாறுகிறது. தெய்வமே, நீங்க சகோதரியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பலப்படுத்தும், உடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும். எத்தனை வேகத்தில் ஞானஸ்தானம் எடுத்து தெய்வ கிருபையில் முன்னேறட்ட அருமையான சகோதரியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் தெய்வம் பலப்படுத்துவீராக. ஆமென். ஒரு மண் பாத்திரத்தை தரையிலிட்டு உடைக்கிறது போல அடிக்கடியாய் ஜீவிதத்தில் உடைவுகள், வேதனைகள் உண்டாக்கி முன்னோட்டு கடந்து போக முடியாத அனுபவத்தில் தடையிடுகிற செங்கடல் இஸ்ரவேல் ஜனத்திற்கு தடையாய் நின்றது போல வாக்தத்த நன்மைகளோடு விடுதல்களுக்கு தடையாய் நிற்கிற அனுபவங்கள் உண்டு. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்பில் என்னுடைய தூதனை அனுப்பி, ஆமென், உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்ப்பேன் என்று இஸ்ரவேல் ஜனத்துக்கு வாக்தத்தம் செய்த தெய்வம். ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்காய் நான் என்னுடைய தூதனை இந்த பகல் காலம் உன்னுடைய முன்பில் அனுப்புகிறேன். தடையாய் நிற்கிற போராட்டங்கள் இந்த பகல் காலம் அழிகிறது. தெய்வத்தினுடைய விடுதல் வெளிப்படுகிறது. தாவே வசனத்துக்காய் சமர்ப்பித்த அருமையான மகளுடைய வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய விடுதல் வெளிப்படட்டு. குடும்பத்தை, தலைமுறைகளை கர்த்தர் விடுவிப்பீராக. வேதனைகள், போராட்டங்கள் மாறட்டு. அற்புதம் வெளிப்படட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனா ரகதல் பிரௌடமனகதல் வைடனாதி. ஆவியானவர் இந்த ராத்திரி காலம் விதமாய் இடப்படுகிறார். அவர் கண்ணீரை மாற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. அமைதல் வந்ததினால் அவர்கள் சந்தோஷித்தார்கள். அவர்கள் நாடின துறைமுகத்தில் அவர்கள் எத்தி சேர்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஆமென், முன்னேறக்கூடாதபடி ஆமென், சமுத்திரத்தில் யாத்திரை செய்துகிற ஒரு படகை முக்கி கடைய அலையும், ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, புயலும் அதற்கு விரோதமாய் போராடுகிறது போல ஜீவிதத்தோடு போராடுகிற சில மரண கேட்டுகள், போராட்டங்களை பங்கியேறிய ஆத்திரத்து வேகம் நாம் சேர்ந்திடு. சேர்ந்து சொல்லுங்க, கரங்கள் உயர்த்தி. மகிமையில் இயேசுவை, இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். விசுவாசிக்கிறவங்க சேர்ந்து சொல்லுங்க, மகிமையில் இயேசுவை, இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள், அந்த நாளோ நல்ல நாள், பாக்கிய நாள். ஹல்லே. எல்லா கரங்களை அசைத்து 2 கரங்களை ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
செய்வீர் சர்வஞானியே உம்மை யாரா இந்த ராத்திரி காலம் கிரகிக்க முடியா காரியம் செய்வார் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. இந்த ராத்திரி காலம் ஆவியானவர் சொல்கிறார், நீ கிரகிக்க முடியாத காரியங்கள், உன்னுடைய சிந்தையில் நீ சிந்தித்து கூட பார்க்க முடியாத காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் இந்த ராத்திரி காலம் முதற்கொண்டு தெய்வம் செய்ய போகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரணம், வாக்குத்தத்தம் சொன்னவர் மனுஷன் அல்ல, அவர் தெய்வமாகையால் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறவர். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் ரெண்டு கைகளை தட்டி மகாராஜாவை இயேசுவை மகிமை